விளக்கம் பெறுவதற்காக தான் விளங்கி தோன்றி இருக்கக்கூடிய தோணிபுரம். இந்த தோணிபுரம் என்று சொல்லும் பொழுதே உயிர்கள் பிறவி கடலிலே கிடந்து தடுமாறுகிற உயிர்களை தன்னுடைய அருள் என்கின்ற ஐந்தெழுத்தால் இந்த உயிர்களை அந்த பிறவி கடலிலே இருந்து கடப்பதற்காக இறைவன் ஓம் என்கிற பிரணவமே தோணியாக அதில் அம்மையப்பராக இருவரும் பெற்றிருக்கிறார்கள் என்பது கருத்து. இந்த ஓம் என்கிற பிரணவத்தை நீங்கள் வெவ்வேறு வகையாக அதை விரித்து சொல்லலாம். சுருக்கமாக சொல்லும் பொழுது அது ஓம் என்று சொல்லப்படுவது, அதை விரிக்கும் பொழுது 3ஆக 5ஆக 10ஆக பலவாறு விரித்து சொல்வது, அது யோக நெறிகளிலே பலவாறு விரிக்கப்படுவது. அந்த வகையில் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா என்பது மணிவாசருடைய வாக்கில் இருப்பது பார்க்கிறோம். எனவே ஓம் என்கிற பிரணவம் என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை அதை சுருக்கமாகிய ஐந்தெழுத்து என்றும் அதை விரிக்கும் பொழுது சிவாய நம என்று விரிந்த ஐந்தெழுத்து என்றுமாக அதை சொல்வது. அது அகரம் உகரம் மகரம் நாதம் விந்து நாதம் என்று சொல்வதும் இப்படி எல்லாம் விரித்து சொல்லுகிற வழக்கத்தை சொல்வதனால அந்த ஓம் என்பது தோணியாக, அந்த ஓம் என்பதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவனே அந்த ஓம் என்பதற்கான பொருளாயிருப்பவன். அந்த வகையில் தோணியில் அம்மையப்பராக தானும் தன் தையலுமாக வீற்றிருக்கிற நிலை. எனவே பிறவி கடலிலே கடந்து தடுமாறுகிற உயிர்களை எல்லாம் தோணியிலே வந்து, எந்த தோணியில்? பிரணவம் என்கிற தோணியிலே வந்து நம்மை எல்லாம் கரையேற்றுகின்றான் இறைவன் என்பதுதான் தோணிபுரம் என்பதனுடைய பொருளாக இருப்பது. அத்தகைய தோணிபுரத்துடன் அது மட்டுமல்ல, எங்கனும் நாம் இங்கே சேக்கிடார் காட்டுவது நமக்கு தில்லை காட்டுகிறார், அடுத்தது திருவாரூர் காட்டினார், காஞ்சிபுரம் காட்டினார், அதுக்கப்புறம் ஐயாறு காட்டியிருக்கிறார், தோணிபுரம் சொல்லியிருக்கிறார். இவ்வளவுதான் இருக்கிறதா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இன்னும் நிறைய தலங்கள் இருக்கின்றன. எங்கனும் அந்த உண்மை கொடுக்கிறார். பூசைக்கு உகந்து இருக்கக்கூடிய இடங்கள் அங்க பாத்தீங்கன்னா தான் சொல்றார், எங்கனும் பூசனைக்கு பொருந்தும் இடம் பல. இப்ப இந்த தென்னாட்டில் மட்டும்தான் இது போன்ற வரலாறுகளோடு கூடிய தலங்கள் அமையப்பட்டிருக்கின்றன. நீங்க உலகமெங்கும் பயணம் மேற்கொண்டு உலகத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அங்கே இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் எல்லாத்தையும் சுற்றி பார்க்கும் பொழுது நம்முடைய தமிழகத்தில் சொல்லப்பெறுவது போன்ற பழமையான வரலாற்றை நீங்கள் வேறு எங்கும் பார்க்க இயலாது. நமக்கு தலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப எத்துணை, அதாவது மனிதன் என்கின்ற 6 அறிவு படைத்திருக்கிற அவன் மட்டும் வழிபாடு செய்த தலம் அல்ல. எறும்பு முதலாக யானை ஈராக உயிர்கள் வழிபாடு செய்த தலங்கள் நம் தமிழகத்தில் இருக்கின்றன. பூசனைக்கு பொருந்தும் இடம் பல. அந்த பூசனைக்கு பொருந்துகின்ற இடம் பல என்று சொல்லும் பொழுதே நீங்க நிறைய கோயிலுடைய பெயர்லேயே அந்த பொருள் பொதிந்திருப்பதை பார்க்கிறோம். இப்ப ஈ வழிபாடு செய்தது அது ஈங்கோய் மலைன்னு பேர், எறும்பு வழிபாடு செய்தது எறும்பியூர் என்று பெயர். இப்படி அந்த பெயரை சொல்லும் பொழுது காலகத்தி அப்படின்னு சொல்லுகிறோம். அதுக்கு இன்னைக்கு வடமொழியில காலத்தி என்று சொல்லக்கூடிய சிலந்தி, யானை, பாம்பு 3 வழிபாடு செய்திருப்பை பார்க்கிறோம். நம்முடைய ஆனைக்காவில் சிலந்தியும் ஆணையும் வழிபாடு செய்ததை பார்க்கிறோம். கழுதை வழிபாடு செய்திருக்கிறது. இப்படி நாங்கள் நண்டு வழிபாடு செய்த தலம் என்று நாரை வழிபாடு செய்தது, கருங்குருவி வழிபாடு செய்தது, குரங்கு வழிபாடு செய்ததுனால குரங்காடுதுறை, அது வடகுரங்காடுதுறை, தென்குரங்காடுதுறை என்று பலவாறு பிரித்து பார்க்கிறோம். இது எல்லாமே நீங்க பார்க்கும்போது தமிழகத்தை தவிர உலக வரலாற்றில் வேறு எங்கும் இந்த உயிர்கள் இவ்வாறு வழிபாடு செய்ததாக நீங்கள் பார்க்க முடியும். பாம்பு வழிபாடு செய்த தலம் பாம்புரம் என்று பெயர். திருநாகேஸ்வரம் இருக்கிறது, பாம்புரம் இருக்கிறது. இவையெல்லாம் பாம்பு வழிபாடு செய்திருக்கக்கூடியவை நாம் பார்க்கிறோம். இப்படி இது போன்ற தலங்கள் எங்கும் இல்லை. சேக்கிழார் காலத்திலும் இல்லை, அதற்கு பிறகும் இல்லை. அதாங்க சொன்னார், எங்கும் அது இல்லை. எனவே பூசைக்கு பொருந்தும் இடம் பல. இந்த நிலை இந்த தமிழகம் என்கின்ற மண்ணுக்கு மட்டுமே உரிய சிறப்பு. அதனால எந்நாட்டவர்க்கும் இறைவனாக இருந்தாலும் தென்னாடுடையவனாக இருக்கிறான் என்ற அந்த சிறப்பு, பொதுவும் சிறப்பும் என்ற வகையில் எல்லா உயிர்களுக்கும் அவன் பொருந்தியவன் தான், எல்லா உயிர்களுக்கும் அவன் தலைவன் தான்.
ஆனால் அந்த தலைமை பண்பை உணர்வதற்கான இடம் இந்த மண்ணில் தான் அவனை நாம் அவனுடைய தலைமை பண்பை உணர்வதற்கான வாய்ப்பு என்பதனால் இந்த மண்ணே அவனுக்குரிய ஆட்சிக்குரிய இடமாக கருதப்படுவதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்ம நூல்களில் அவற்றை விதந்து போற்றி இருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் எந்த வகையில் வேணாலும் பாருங்க, அட்டமீரட்ட தலங்கள்னு 8 தமிழகத்தில் தான் இருக்குது. 9 கோள்கள் இறைவனை வணங்கி அருள் பெற்றிருக்கக்கூடிய தலங்கள் தமிழகத்தில் தான் இருக்கிறது. 27 நட்சத்திரத்துக்கு ஒரு தலம் சொன்னீங்கன்னா அதுவும் தமிழகத்தில் தான் இருக்கிறது. இப்படி அது மட்டுமல்ல, யோக நெறியில நின்று சொன்னீங்கன்னா 6 ஆதாரம் உண்டு. மூலாதாரத்து தொடங்கி லாடத்தானம் வரை 6 ஆதாரத்துக்கு உரிய தலங்களாக சொல்லப்படுபவை இதே தமிழகத்துல தான் இருக்கு. எனவே நீங்க யோக நெறியில சொன்னீங்கன்னாலும் தமிழகம் தான் இருக்கிறது, அல்லது வரலாற்று ரீதியாக சொன்னாலும் தமிழகம் இருக்கிறது, உயிர்கள் வழிபாடு செய்த நிலையில சொன்னாலும் தமிழகம் இருக்கிறது, கோள்கள் வகையாக சொன்னாலும் சரி, நீங்க எந்தெந்த வகையாக நீங்க சொல்லணும்னு நினைத்தீங்கன்னாலும் அத்துணை வகையிலும் தனிச்சிறப்பு பெற்றிருப்பது இந்த தென்னாடு தான் என்பதை நம்முடைய அருள் நூல்கள் அனைத்தும் சொல்லுகின்றன. எனவே அதுதான் இதற்குரிய தனிச்சிறப்பாக ஒப்பற்ற நிலையில நாம் பார்க்கின்றோம். எனவே அந்த வகையில் இந்த பூசைக்கு பொருந்தும் இடம் அப்ப நீங்க சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்ப விளங்கி கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவஞான சித்தியார் சொல்வது போல அந்த நெறிகள் பலவற்றையெல்லாம் கடந்து 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 வந்தா இந்த உயிர் வீடு பேறு பெறுவதற்கான ஒரு தகுதியை பெறும். அதாவது இறந்தும் பிறந்தும் பிறந்தும் இறந்தும் உழல்வதனால அறியாமை என்கிற இருள் மெல்ல மெல்ல தேய். நமக்கு இருக்கிற அறியாமை ஒரே பிறப்பில் தேய்வது அல்ல, அது இறப்பும் பிறப்புக்கும் உட்படுவதனால தான் சிறிது சிறிதாக தேயும். அப்படி சிறிது சிறிதாக தேய தேய அந்த தேய்வுக்கு ஏற்றாற் போல இறைவன் அந்த உயிர்களை பந்தப்படுத்தி பிறப்புக்கு உட்படுத்துகிறார். அத அந்த வீடு பெற்றுக்குரிய தகுதி கிடைக்கும் போது அந்த உயிர் இந்த மண்ணில் வந்து அவனை பூசை செய்து அடைந்திருக்கின்றன என்பதுதான் சித்தாந்த சாஸ்திரங்கள் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகின்றன. அப்ப வேற மண்ணில் இருந்து யாரும் போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா, மற்ற இடங்களில் போவது என்பது அரிதிலும் அரிது. இங்க எளிமையாக சென்றிருக்கிறார்கள் என்பதுதான் வரலாறு உணர்த்துகின்ற உண்மை. எனவே அதனால்தான் அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடி, அப்பாலும் சார்ந்தவர்கள் உண்டு. ஆனாலும் இந்த மண்ணில் சென்று சேர்ந்தது போல எளிமையான முறையில் அந்த பெருமானை ஞானத்தை பெற்று ஞானத்தினால் வீட்டை அடைகின்ற முறையை இந்த மண்ணில் இருப்பவர்கள் பெற்றது போல வேறு யாரும் பெறவில்லை. இதுதான் நமக்கு அடிப்படையான உண்மை. அதைத்தான் நமக்கு இங்க எடுத்து காட்டுகிறார். எனவே நாம் நினைந்து பார்க்கும் பொழுதே இந்த மண்ணில் இந்த பிறப்பு நமக்கு அமைய பெற்றது புண்ணியத்தினால் என்பதை திரும்ப 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 எண்ணி பார்க்கும் போதுதான் அது புலப்படுங்க. அது உலகியல் நிலையில நின்று பார்க்கும்போது புலப்படுகிறதோ இல்லையோ, அருள் துறையில நின்று பார்க்கும்போதுதான் இந்த பேரு வேறு யார் பெற்றிருக்கிறார் என்ற இருமாப்பு படிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். அப்பர் சொல்வது போல, இருமாந்திருப்பன்களோ ஈசன் பல்கனத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடி கீழ் சென்றங்கு இருமாந்திருப்பன்களோ என்கிற இருமாப்பை தருவது இந்த மண்ணுக்கு பிறந்து இந்த மண்ணுல வழிபாடு செய்கிற நிலை பெறும்போது. ஆனால் அப்பர் பெருந்தகை மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை, இந்த மாநிலத்தில் மனித பிறப்பு வேண்டும். எதற்காக அப்படின்னு கேட்டா, எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றார். எடுத்த பொற்பாதம் எங்கே இருக்கிறது? தென்பால் உகந்தாலும் தில்லை சிற்றம்பலவன் நம்பால் தானே உகந்து ஆடுகிறான். எனவே நம்மை நோக்கி ஆடுகிறான், நமக்காக ஆடுகிறான். எனவே அந்த திருவடியை காணணும்னா இந்த மண்ணில் தானே காண முடியும். எனவே இந்த பிறப்பு அரிதிலும் அரிது என்பதை உணர்ந்ததானதான் நம்முடைய தத்துவ ஞானங்களும் திருமுறைகளும் திரும்ப திரும்ப அந்த புண்ணியத்தின் பயன்பாட்டை நமக்கு மிக அழகாக அருளி செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் பொருந்தும் இடம் பல, அந்த பல என்பது எண்ணில் அடங்காத தலங்கள் இருக்கின்றன என்ற வகையில் சிறப்பு பெறுகிறது. அப்படி இருக்கக்கூடிய இந்த திசைக்கு நிகராக மற்ற திசையை பேச இயலாதுன்றார். சொல்ல பாருங்க, பேசில் அத்திசை ஒவ்வா
பிரதிசை. இந்த தென் திசைக்கு நிகராக இன்னொரு திசையை காட்ட இயலாது. நம்ம 8 திசை அல்லது 10 திசை என்று எடுத்துக்கொண்டால் தென் திசைக்கு நிகராக மற்ற திசை இல்லை என்பதை சேக்கிழார் பெருந்தகை இந்த பாடல் வழியாக நமக்கு எடுத்து காட்டுகிறார். எனவே நமக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு, சிறந்த வாய்ப்பு என்பதை சேக்கிழார் பெருந்தகை நமக்கு அருளி செய்கின்றார்கள். என்று மாமுனி வன் தொண்டர் செய்கையை அன்று சொன்னபடியால் அடியவர் தொன்று சீர்திரு தொண்டத் தொகை விரி இன்று என் ஆதரவால் இங்கு இயம்புகேன். சேக்கிழார் பெருமான் சொல்றாரு, இவ்வாறு அந்த கைலாயத்தில் இருந்த யோகிகள், முனிவர்கள், அந்தணர்கள், மாதவமுடைய தவசீலர்கள் இவர்களெல்லாம் வினவ தென் திசையின் பெருமையை நம்முடைய உபமன்ய முனி எடுத்து அருள் செய்ய என்று மாமுனி அவ்வாறு எடுத்து செய்ய வந்தொண்டர் செய்கையை, இப்ப தென் திசை வந்த நாவலர்கோன் இறைவன் ஆணையால் மீண்டும் கைலாயம் வருகிறார் அப்படின்னு சொன்னார் அல்லவா, அந்த பகுதி எடுத்துக்கொண்டார். வந்தொண்டர் செய்கையை அன்று சொன்னபடியால் உபமன்ய முனி சீடர்களுக்கு சொன்ன அந்த வரலாற்றை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனவே அன்று சொன்னபடியால் அடியவர் தொன்று சீர் திருத்தொண்ட தொகை. இந்த பதிகம் மிகச்சிறந்த பதிகம் என்பது கருத்துங்க. திருத்தொண்ட தொகை அது சொல்லும்போது அந்த திருத்தொண்ட தொகை, இப்ப தொகை என்று சொல்லுவது எல்லாருக்கும் தொகை என்றால் எல்லாருக்கும் தெரியும், கூட்டு தொகை அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு பொருள் நாம் பார்க்கிறோம். பொதுவா தொகை அப்படின்னாவே நம்ம பொருள் நிலையில இன்னைக்கு பணம் முதலானவற்றை தொகை என்று சொல்லுகிறோம். அதனால்தான் நம்முடைய ஞானப்பிரகாச சாமிகள் தன்னுடைய உரை நூலில் சொன்னாங்க, அடியார்களுக்கு திருத்தொண்ட தொகையே தொகை. நமக்கு எது பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாரும் தொகைனா எல்லாருக்கும் கரன்சி தான் ஞாபகத்துக்கு வரும். எதியா தொகை அப்படின்னு கேட்டா தொண்டர்களுக்கு திருத்தொண்ட தொகையாகிய பதிகமே தொகை. அப்ப நமக்கு அதுதான் செல்வம். தொகை என்பது செல்வத்தை குறிக்கிறது. அது திருத்தொண்ட தொகையே நமக்கு தொகை என்ற வகையில சுவாமிகளுடைய உரை குறிப்பு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய சிவநெறி கட்டுரைகள் என்ற நூல்ல அந்த குறிப்பை சுவாமிகள் வழங்கி இருப்பதை பார்க்க முடிகிறது. எனவே அந்த தொகை அது திருத்தொண்ட தொகை, தொண்ட தொகை, திருத்தொண்டருடைய தொகை என்பது தொகை தொகுத்து சொல்வது. அதை நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் வகையாக சொல்லி இருக்கிறார். சேக்கிழார் பெருமான் விரிவாக சொல்லி இருக்கிறார். எனவே தொகை, வகை, விரி என்று சொல்வது அதுங்க தொகை. அந்த திருத்தொண்ட தொகைக்கு என்ன அடை கொடுத்திருக்கிறாரு? சீர் திருத்தொண்ட தொகை. அந்த சீர் அப்படின்னா பெருமை என்று பொருள். சீர் சீர் அப்படின்னா பெருமை அப்படின்னு சொல்வது. ஆக அந்த பெருமானுடைய புகழை நான் என்ன சொல்வது? மணிவா சொல்வார். அவர் சொல்லும் அவருடைய திருவாக்கில் பார்த்தீங்கன்னா, பொல்லாவினையின் புகழுமாறு ஒன்று அறிய. பெருமானே உன் பெருமை எப்படிப்பட்டது? பெருமையை நினைத்தா சொல்லணும்னு தோணுது, ஆனா என்னால் சொல்ல முடியாதுன்னு எனக்கே தெரியுது. பொல்லாவினையின் புகழுமாறு ஒன்று அறிய என்பார். நின் பெரும் சீர், ஆக நின் பெரும் சீர் பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறிய. அந்த பெரும் சீர் தாங்க இங்கே தொன்று சீர் திருத்தொண்ட தொகை விரி. அந்த திருத்தொண்ட தொகையின் பதிகத்தினுடைய விரிவை இன்றைய நாள்ல என் ஆதரவா சொன்ன ஆசையினால் இயம்புகிறேன். இந்த பதிகத்தை நான் சொல்வது எனக்கு தெரியும். இந்த அளவிலாத பெருமையராக அடியாருடைய புகழ் அளவுபடாதது, எனவே சொல்ல இயலாது என்பது தெரிந்தும் பிறகு ஏன் சொல்லுகிறேன்? ஆசையின் காரணமாக சொல்லுகிறேன். என் செயல் ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையே என்று அவையடக்கத்தில் சொன்னதை வைத்து பார்த்தீங்கன்னா, இன்று என் ஆதரவால் விருப்பம் காரணமாக இதை நான் சொல்ல போகிறேன். இன்று என் ஆதரவால் இங்கு இயம்புகேன் என்று குறிப்பிடுகிறார். சரி, இப்படி சொல்வதற்கு திருத்தொண்ட தொகை மட்டுமே காரணமா? இல்லை. நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய
திருத்தொண்ட திரு அந்தாதியும் ஒரு காரணம் சொல்ற. மற்று இதற்கு பதிகம் வன் தொண்டர் தாம் புற்றிடத்து எம் புராணர் அருளினால் சொற்ற மெய் திருத்தொண்ட தொகை என பெற்ற நல் பதிகம் தொழ பெற்றதாம். இந்த நூலை நாம முழுமையா படிச்சு முடிக்கும் போது ஒரு செய்தி நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அதாவது சேக்கிழார் பெருந்தகை தன் திருவாக்குல ஒரு பதிகத்தை பற்றி குறித்தால் ஒரே ஒரு இடத்துல தான் குறிப்பார். உதாரண தோருடைய செவியன் அப்படின்னா அந்த ஞானசம்பந்த வரலாற்றுல முதல் அவர் பாடிய இடம் என்று குறிக்கப்படுவதோடு சரி. அதுக்கு பிறகு நீங்க வேற எங்கும் அந்த பதிகத்தை குறித்திருக்கிற செய்தியை பார்க்க முடியாது. அதுபோலதான் பல அவர் அருளி இருக்கிற பதிகங்கள் அனைத்துமே ஒரு இடத்தில் குறிக்க பெறுமானால் மற்றொரு இடத்தில் அந்த பதிகம் வருவது இல்லை. ஆனால் இந்த திருத்தொண்ட தொகை என்று சொல்லக்கூடிய இந்த பதிகம் மட்டும் இந்த நூலில் கடைசி வரைக்கும் வருங்க. அப்ப இந்த பதிகம் எவ்வளவு உயிர் நாடி என்பதை சேக்கிழார் பெருந்தகை நமக்கு உணர்த்துகிறார். ஒரு முறைக்கு மேல் அடுத்த முறை சொல்லாதவர் திரும்ப திரும்ப இந்த பதிகத்தை சொல்லிக்கொண்டே வருகிறார் என்று சொன்னால் இந்த பதிகம் எத்தகைய சிறப்புடையது என்பதை நமக்கு பின்னாடி விரண்மிண்ட நாயனார் புராணத்தில் குறித்திருக்கிறார். ஒரு பதிகத்துக்கு என்ன பயன் என்பதை நாம் விரண்மிண்டருடைய வரலாற்றை படிக்கும் போது அங்கு விளங்கிக் கொள்ளலாம். இந்த பதிகம் எத்தகைய ஆற்றலுடையது என்பதை ஞாலமுய்ய நாமுய்ய நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய பயன். இந்த பதிகத்தின் பயன் என்ன அப்படின்னா உலகம் உய்யும், நாம் உய்வோம், நாம் சார்ந்திருக்கின்ற சைவ நன்னெறி உய்யும். இந்த மூன்று உய்வுகளும் ஒரு பதிகத்தால கிடைக்கும். ஞானம் உய்ய, நாம் உய்ய, நம்பி சைவ நன்னெறியின் சீலம் உய்ய என்று அருளியிருப்பதை பார்க்கிறோம். இந்த பதிகத்துக்கு அடையாக சொல்லக்கூடிய சொற்களை எல்லாம் நீங்கள் குறித்து வைத்தால் மிகச்சிறந்த நிலையில் இந்த தமிழ் படிக்கக்கூடியவர்கள் ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கலாம். ஒரு டாக்டரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த திருத்தொண்ட தொகைக்கு இத்தனை அடை எப்படிலாம் கொடுத்துருக்காரு, எத்தனை இடங்களில் இடம்பெறுகிறது, அப்படி இடம்பெறுகின்ற பொழுது என்னென்ன வகையான அந்த அடை சொற்களை எப்படியெல்லாம் சேக்கிழார் நமக்கு காட்டுகிறார் என்று நீங்க பார்க்க. நீங்க முன்ன பார்த்து என்ன சொன்னாரு, அங்க தொன்று சீர் திருத்தொண்ட தொகையினர். இங்க பாத்தீங்கன்னா சொற்ற மெய் திருத்தொண்ட தொகை. இப்ப இந்த திரு அங்க சீர்னு சொன்னவரு இங்க மெய் என்ற ஒரு சொல்லக்கூடிய மெய் திருத்தொண்ட தொகை அப்படி குறிப்பிடுகிறார். எனவே மற்ற இதற்கு பதிகம் என்னுடைய ஆதரவு காரணமாக நான் இங்கு சொல்லுகிறேன். நான் சொல்வதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்க கேட்பீர்களானால் நம்பி ஆரூரராகிய சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகையே நான் வரலாறு சொல்வதற்கான ஆதாரம். அதுதான் நிலைக்காலம். எனவே மற்ற இதற்கு பதிகம் வன்தொண்டர்தாம் எங்க பாடினா தெரியுமா, புற்றிடத்து எம் புராணர். அந்த உறவு பாருங்க, இதான் அப்பர் சாமி சொல்வார், இறைவனை சொல்லும் போதெல்லாம் அந்த உறவு நமக்கு சொல்லப்பட வேண்டும். அதுபோல அருளாளர்களை சொல்லும் போதும் கூட அந்த உறவு வைத்து சொல்வது நெருக்கத்தை காட்டும் என்பார். அதனால நீங்க சிவஞான முனிவருடைய வாக்குல பார்க்கலாம். அவர் எழுதுவார் மாவாடிய உரையில எந்த பெருமக்கள் குறித்திருக்கிறார் என்பார். அந்த உரை சொல்லும்போது ஞான சம்பந்தர் சொன்னா போதும், ஆனா சொல்ல எந்த பெருமக்கள் அப்படின்பார். அந்த உரையை பின்பற்றி தான் சிவகவிமணி ஐயா அவர்களும் அந்த பெரிய புராண உரையில வாய்ப்புக்குரிய இடங்களிலெல்லாம் எந்தம்பெருமக்கள் என்று அந்த அருளாளரை சொல்லும் போது என் தலைவன், எங்கள் அருளாளர் என்ற உறவு சொல்லி சொல்லி அழைப்பதை பார்க்கலாம். அதனால இங்கேயும் சொல்லுகிறார், புற்றிடத்தில் இருக்கின்ற புராணம் அப்படி சொன்னா போறோம், அதுக்கு ஒரு அடை போட்டார் எம் புராணம், எங்க பெருமான், என்னுடைய தலைவன் என்ற வகையில் புற்றிடம் கொண்ட பெருமான். ஆக திருவாரூரில் புற்றை இடமாக கொண்டு வெளிப்பட்ட பெருமான். அவர் யாரு? எம் புராணர். புராணன் என்றால் பழமையானவன் என்று பொருள். புராணர் அப்படின்னா பழமையானவர் என்பது. எனவே
புற்றிடத்தில் இருக்கின்ற எம் பழமையானவர் அருளினார். அந்த பெருமான் பழமையாக இருப்பவன், அவன் அருளிய அருளினால் சொற்ற. இந்த திருத்தொண்ட தொகையை நம்பி ஆரூரர் தானே பாடல, இறைவன் அடியெடுத்து கொடுக்கத்தான் அவர் பாடினார். அவர் அருளினால் சொற்ற மெய் திருத்தொண்ட தொகை. மெய் திருத்தொண்ட தொகை அப்படின்னா மெய் மெய் என்பதற்கு சைவ சித்தாந்தத்துல உண்மை என்று பொருள். உண்மை அப்படின்னா இது நிலையானதைத்தான் உண்மை என்று சொல்வது. ஆக மெய் என்றால் நிலையானது. எது நிலையானது? இந்த திருத்தொண்ட தொகை நிலையானது. ஏன்? இந்த பதிகம் அவன்பால் நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய ஆற்றல் உடையது. நம்மையும் அடியவனாக்குகின்ற ஆற்றல் இந்த பதிகத்துக்கு உண்டு என்பதனால் இந்த பதிகத்தை மெய் திருத்தொண்ட தொகை அல்லது மெய் என்று சொல்லக்கூடிய அடிமை திறத்தை நமக்கு ஊட்டுகின்ற பதிகம் என்பதனால் மெய் திருத்தொண்ட தொகை என பெற்ற நல் பதிகம். பாருங்க, நல்ல பதிகம். நல் என்று சொன்னாலே நல் அப்படின்னா நம்முடைய சித்தாந்த நோக்கில் ஞானம் என்று பொருள். நல்ல அப்படின்னாவே நன்று எது கேட்டா ஞானத்தை தான் நன்று என்று சொல்வதுங்க. நல் என்றாலே அது ஞானத்தை குறிக்கும். எனவே அந்த ஞான பதிகம் தொழப்பெற்றதா. நான் முதல்ல இந்த வரலாற்றை சொல்வதற்கு முன்னாடி எங்கள் புற்றிடத்து பெருமான் அருளால் நம்பி ஆரூரர் சொற்ற மெய் திருப்பதிகத்தை முதலில் வணங்கிக் கொள்கிறேன். முதல்ல பதிகத்தை வணங்கிறேன், அப்புறமேல் பதிகத்தில் என்ன சொல்லப்பட்டதுன்னு பின்னாடி சொல்லுகிறேன் என்று காட்டுகிறார். இது ஏன் சேக்கிழார் இப்படி இங்க காட்டி இருக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன இடம், அதாவது மதுரையில ஞானசம்பந்த பெருந்தகை அந்த அனல்வாதத்தின் பொழுது அந்த பதிகத்தை எல்லாம் அவர் பாடும்போது கூட இருந்து ஒருத்தர் எழுதி கொண்டே இருப்பாங்க. இப்ப அந்த வாதம் வந்த பொழுது நெருப்புல போடணும். இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணிப்போம், ஏப்பா நம்ம பாட்டு எடு அப்படின்னு சொல்லி ஆளை கொண்டாந்து அதை வாங்கி அப்படியே எடுத்து என் பாட்டு ஒரு உணர்வு இருக்கும் இல்லையா, நான் பாடின பாட்டு இல்லவா இது என் பாட்டு அப்படின்னு ஓலைச்சுவடி இப்படி வாங்கி எதையாவது எடுத்து போடு அப்படின்னு போட்டிருப்போம். ஞானசம்பந்தர் அப்படி பண்ணலைங்க. அந்த ஓலைச்சுவடியை வாங்கி கொண்டார், அப்படியே திருவூர்ல எண்ணுகிறார், தலைக்கு மேல வைத்து வணங்குறார்கள். நீங்க சேக்கிழார் அப்படியே காட்டுகிறார். அந்த பதிகத்தை கண்களால் அப்படி ஒற்றி கொண்டு தலைக்கு மேல வைத்து கொண்டு பெருமானுடைய திருவருளை எண்ணி அப்படியே அந்த காப்பு அந்த கட்டிய காப்பினை அவிழ்த்து அது ஒரு பதிகம் எடுக்கும்போது இறைவன் திருவருளை எண்ணித்தான் எடுத்தார். ஏன்? இந்த சொல் எதுவும் என்னுடையது அல்ல, என் பெருமானுடைய சொல். எனவே இந்த பதிகம் என் பதிகம் அல்ல, அவனுடைய உரை அது. எனவே அவனுடைய வாக்கு என்பதனால வணங்கித்தான் எடுக்க வேண்டும் என்று காட்டியவர் திருஞான சம்பந்த பெருமான். அதனால இங்க என்ன பண்ணாரு, இந்த பதிகத்தை முதற்கண் நான் வணங்கிக் கொள்கிறேன். சேக்கிழார் ஞானசம்பந்தர் எப்படி அனுபவித்திருக்கிறார் என்பதை நீங்க அவருக்கு மட்டும்தான் 1256 பாட்டு, 4256 பாட்டுல ஞானசம்பந்தர் வரலாறு மட்டும்தான் அவ்வளவு விரித்து காட்டப்படுகிறது. திருவருள் அவருடைய வரலாற்றை அவ்வளவு விரித்து தர வேண்டும் என்று கருதி இருக்கிறது. அதனால அந்த வகையில் அது தலை மீது வைத்து வணங்கித்தான் அந்த பதிகத்தை எடுப்பார். அதைத்தான் இங்க சொன்னாரு, புற்றிடத்தியம் புராணர் அருளினால் சொற்ற மெய் திருப்பதிகம் எம்மால் தொழப்பெற்றதா. எனவே நல் திருப்பதிகம், இந்த ஞான பதிகத்தை முதற்கண் நான் வணங்கிக் கொள்கிறேன் அப்படின்னு முதல்ல வணங்கி கொண்டு அந்த பதிகத்தினுடைய உள்ளுரை பொருளை நமக்கு சொல்ல போறார். அந்த மெய்ப்பதிகத்து அடியார்கள், அந்த மெய்ப்பதிகத்து அடியார்களை நந்தம் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி புந்தி ஆற புகன்ற வகையினால் வந்தவாறு வழாமல் இயம்புவாம். இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம், அந்த பதிகத்தில் இருக்கின்ற அடியார்களை நந்தம் நாதனா, நம்முடைய தலைவர் இருக்கிறாரே யாரு, நம்பியாண்டார் நம்பிகள். ஏன்? நம்பிய ஆரூரர் பாடிய பதிகத்தை வகை என்ற வகையில் ஒரு நாயன்மாருக்கு ஒரு பாடலாக பாடப்பட்டதுக்கு திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று பெயர். அதைத்தான் இங்க வகை என்று சொல்லுகிறார். எனவே நந்தம் நாதனாம் நம்பியாண்டார் நம்பி புந்தி ஆற, அறிவிலே இறைவனை நினைந்து அவர் அருளினால் பாடிய அந்த வகை.
வகை என்பது திருத்தொண்ட புராணத்துக்கு வகையாக இருப்பது. எனவே தொகையாக இருப்பது திருத்தொண்டர் தில்லைவாழ் அந்தணர் என்கிற பதிகம். அந்த தொகைக்கு வகையானது நம்பியாண்டார் நம்பிகள் பாடிய பதிகம். அதை விரித்து சொல்ல போகிறேன் என்பதனால வகை, இந்த வகையை கொண்டு நான் வழாமல், அதாவது ஒரு ஒரு புள்ளியை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு வரியில் சொல்லப்பட்ட நாயன்மாருடைய வரலாற்றை நம்பியாண்டார் நம்பிகள் ஒரு பாடலாக கொடுக்க, அந்த ஒரு வரியும் ஒரு பாடலும் எடுத்துக்கொண்டு சேக்கிழார் பெருந்தகை இறைவன் அருளார் பல பாடலாக விரித்து நமக்கு புராணம் என்ற வகையில் அதை விரித்து தருகிறார். எனவே தொகை, வகை, விரி என்று பெயர். இந்த மூணையும் ஒப்பீடு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வேடிக்கையாக சொல்வதுண்டு. கந்த புராணம் என்கிற நூல் பார்த்தீங்கன்னா 10,000 பாடலுங்க. கந்த புராணம் அப்படிங்கிற பாடல் இது இந்த அந்த விரதம் இருக்கிற காலங்கள்லாம் படிப்பது, பாராயணம் செய்வது, சிந்திப்பது அப்படின்னு வச்சிருந்தாங்க. இது எல்லாராலையும் படிக்க முடியவில்லை. ஆண்டுக்கு ஒரு முறை படிப்போம், எல்லாராலும் படிக்க முடியாது. ஆனால் என்ன பண்ணாங்க, கந்த புராண சுருக்கம்னு அந்த பாட்டை அங்க முக்கியமான செய்திகளை தொகுத்து ஒரு 1000 பாடலுக்குள்ள அடக்குனாங்க. எனவே கந்த புராணத்தை சுருக்கமாவது பாராயணம் செய்வது அப்படின்னு. ஆக அதனுடைய சுருக்கம் இன்னும் கொஞ்சம் சுருக்குனா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கும் போதுதான் கந்தர் கலிவென்பான்னு. நீங்க கந்த புராணத்தை முழுசா படிச்சு தெரிஞ்சுக்கிற வரலாற்றை அதை ஒரு தொகுத்து ஒரு பாடல் தொகுப்பா கொடுத்தாங்க. அது விளங்கி கொள்வது இன்னும் கொஞ்சம் சரியா பண்ணாங்க. அதனால குமரகுருபரர் வாயிலாக கந்தர் கலிவென்பான்னு பேர். அப்படி சுருக்கம். இப்ப பாருங்க, இறைவன் பொறுமை அளவிட 10,000 பாட்டா இருந்து அது அப்புறம் ஒரு 1000 பாட்டாகி ஒரு பதிகமா சுருங்குச்சுங்க. ஆனா தொண்டருடைய வரலாறு பாருங்க, ஒரு பதிகமாக சொல்லி அது ஒரு 80-90 பாட்டா விரிஞ்சு அது பிறகு 4000 பாட்டா விரிஞ்சிருக்கு. அப்ப இறைவன் விரிந்து விரிந்து சுருங்கி கொண்டே வருகிற நிலையை அங்க காட்டி தொண்டருக்கு வரும்போது சுருக்கமா இருந்து விரிவாக போவதாக காட்டுகிறார். இது இறைவன் தந்திருக்கின்ற ஒரு பெரும் கொடை. அதனால இது தொகை என்றும் வகை என்றும் விரி என்றும் சொல்லப்பெறுவது. அந்த வகையில திருத்தொண்ட தொகையாகி இந்த பதிகத்தை நம்பியாண்டார் நம்பிகள் வகை ஆற புந்தி ஆற வகை செய்திருக்கிற அதை வைத்துக் கொண்டு வழாமல். அப்ப நீங்க புராணம் படிக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு வரலாற்றை எடுத்துக்கொண்டா அது ஒரு வரியில் சொல்லப்பட்டதுக்கு ஒரு பாட்டு சொல்லியிருப்பாரு. அந்த பாட்டையும் அந்த ஒரு வரியும் பார்த்தீங்கன்னா சேக்கிழார் வாக்குல எங்கேயாவது ஒரு பக்கம் அப்படியே அந்த வரலாறு பிறண்டு போகாமல் பிறழாமல் அப்படியே இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இதுதான். அதனால வகை வழாமல் நான் இருவருடைய வாக்கை தலைமையில் வைத்துக் கொண்டு இந்த வரலாற்றை நான் சொல்ல போகிறேன். அப்ப என்ன இருக்குன்னா, இருவர் சொன்னியதைத்தான் நான் விரித்து சொல்லி இருக்கிறேன், அப்படிதான் கருத்துங்க. ஆக அந்த வகையில் இந்த வரலாற்றை நான் சொல்ல போகிறேன் என்று எடுத்துக்கொண்டார். இப்ப பாருங்க, இந்த நிலை சொல்ற உலகம் உய்யவும் சைவம் நின்று ஓங்கவும் அலகில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய நிலவு தொண்டதம் கூட்டம் நிறைந்து உரை குலவு தன்புனல் நாட்டு அணி கூறுவான். உலகம் உய்யவும், இந்த மண் உலகம் உய்வதற்காகவும் இது ஒரு காரணம். இரண்டாவது, சைவம் நின்று ஓங்கவும். ஆக உலகம் உய்தல் பொது பயன், சைவம் நின்று ஓங்குதல் சிறப்பு பயன். வேதநெறி தழைத்து ஓங்க என்பது பொது, நீங்க சைவத்துறை விளங்க என்பது சிறப்பு. ஒவ்வொன்றையும் பொது உண்டுங்க, சிறப்பு உண்டு. பொது சிறப்பு இல்லாமல் எதுவுமே இல்லை. எனவே ஒவ்வொன்றிலும் அது உண்டு. எனவே சைவம் நின்று ஓங்க என்பது சிறப்பு. அதுக்கப்புறம் அலகில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய, ஆக இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம் அதைதான் இங்க சொன்னாரு. அலகில் சீர் நம்பி ஆரூரர் பாடிய நிலவு தொண்டதம் கூட்டம், அந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதிகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற அடியார் கூட்டம், நிலவு தொண்டதம் கூட்டம் நிறைந்து உறைந்து, ஆக நிறைந்து இருப்பது, அந்த நிறைந்து இருக்கிற தொண்டர்கள் உறைந்து இருக்கின்ற இடம் எங்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்தை சொல்லணும்.
அதை சொல்வதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். எனவே அந்த திருக்கூட்டத்தை, இந்த பதிகம் கொடுக்கப்பட்ட வரலாற்றை முதற்கண் சொல்லணும். எப்படி சேக்கிழார் எடுத்துக்கொண்டார், திருத்தொண்ட தொகை என்கிற பதிகம் நம்பி ஆரூரர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல்ல அந்த வரலாற்றை சொல்லுகிறேன், பிறகு அவர் சொன்ன வகை வைத்துக் கொண்டு அந்த வரிசையில ஒவ்வொரு அடியாராக நான் சொல்ல போகிறேன். எவ்வளவு பெரிய ஒரு வகையாக அந்த நுட்பத்தை எடுத்து நமக்கு தருகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே முதற்கண் இந்த வரலாறு திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைத்ததை முதற்கண் பார்க்கலாம். சரி, எடுத்த உடனே திருத்தொண்ட தொகை போயிட முடியுமா அப்படின்னு கேட்டா அப்படி போகாம முதல்ல நாட்டு அணி கூறுவான், பிறகு நகரத்தின் சிறப்பு சொல்லும். ஆக நாட்டு சிறப்பு, நகர சிறப்பு, எந்த இடத்தில் பாடினாரோ அந்த இடத்தின் சிறப்புங்க. 3 சிறப்பு இருக்கிறது. இப்ப இந்த திருத்தொண்ட தொகை என்கிற பதியம் தான் நமக்கு சொல்லணும். நேரடியா திருத்தொண்ட தொகைக்கு வராம சேக்கிழார் எப்படி செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இந்த பதிகம் எங்கு பாடப்பட்டது, நம்ம ஒரு தமிழ் படிக்கும் போது படிச்சிருப்போம், இடம் சுட்டி பொருள் விளக்குக திருத்தொண்ட தொகை அப்படின்னு ஒரு வரி கொடுத்துருக்கான்னு வச்சு நாம என்ன பதில் எழுதுவோம் அப்படின்னு கேட்டா, இந்த திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி சாமிகளாகி நம்பி ஆரூரர் பாடியது. அது எங்கு பாடினாரு? சோழ நாட்டில் திருவாரூரில். திருவாரூர்ல எங்க? அடுத்த கேள்வி வரும். திருக்கோயிலில். அந்த கோயிலுக்கு பேரு பூங்கோயில் என்று பெயர். எனவே சோழ நாட்டில், அதுல திருவாரூரில். திருவாரூர்ல எங்க? பூங்கோயிலில். கோயில்ல எங்க பாடினாரு? கோயிலுக்குள்ள சன்னதிக்கு முன்னாடியா, கோபுர வாசல்லையா, எங்க பாடினாரு? அந்த திருக்கூட்டம் ஒண்ணு இருக்குது. அந்த திருக்கூட்டம் இருக்கிற இடத்துக்கு முன்னாடி பாடினார். அந்த திருக்கூட்டம் இருக்கிற இடத்துக்கு தேவாசிரியன் என்று பெயர். அந்த தேவாசிரியனாகிய காவனத்தின் முன்பு பாடினார். இதாங்க இடஞ்சுட்டி பொருள் விளக்கு. அப்ப இந்த வரிக்கு எப்படி இடஞ்சுட்டி பொருள் விளக்குறான்னா, சோழ நாட்டில், ஏன்னா நாடுன்னு பிரிக்கும் போது சேர நாடு, சோழ நாடு, பாண்டி நாடு, தொண்டை நாடு என்று பண்டைய காலத்தில் இருந்ததுனால அந்த பிரிநிலை நம்ம இலக்கணம் சொல்வது மற்ற நாடுகளை பிரித்து இதை காட்டணும். எனவே பிரிநிலை என்ற வகையில் சோழ நாட்டை பிரித்து அதை எடுத்து தனியாக காட்டி, சோழ நாட்டில் தலைநகர் 5 தலைநகர் இருக்குது. அது எந்த ஊர்னு கேட்டீங்கன்னா திருவாரூரில். திருவாரூர்ல நீ எந்த இடம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, திருவாரூர் வீதியே சிவத்தன்மை வெளிப்படுகிற இடமாயிற்றே அப்படிங்கும் போது அது வீதியெல்லாம் இல்ல, திருக்கோயிலுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள வரும் பொழுது அங்க இருக்கின்ற திருக்காவனம். எனவே திருவாரூரில் தேவாசிரியனாம் திருக்காவனத்தின் முன்பு நின்று பாடியது இந்த திருத்தொண்ட தொகை. இதை சொல்வதற்கு நாமளா இருந்து இவ்வளவுதான் சொல்லியிருப்போம். இப்ப நம்மளை கேட்டுதான் என்ன பண்ணிருப்போம், இது இளஞ்சுட்டி பொருள் விளக்குன்னா சோழ நாடு, திருவாரூர், பூங்கோயில் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தை 2 வார்த்தையில சொல்லி கொண்டு வந்திருப்போம். சேக்கிழார் என்ன பண்ண போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோழ நாடு ஒரு 50 பாட்டு. இந்த சோழ நாட்டின் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக்கு அவர் என்ன எடுத்துக்கிட்டாரு, சோழ நாட்டின் பெருமைக்கு மட்டும் 35 பாட்டுங்க. 35 பாட்டுல சோழ நாட்டின் பெருமை. அதுக்கப்புறம் திருவாரூரின் பெருமை என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா, அந்த திருவாரூருடைய பெருமைக்கு 50 பாட்டு. அதுக்கப்புறம் திருக்கூட்ட சிறப்பு அப்படிங்கிற இடத்துக்கு 11 பாட்டுங்க. அங்க 35, ஒரு 50, ஒரு 11, இவ்வளவு பாடல் வச்சு இடத்துக்கு வர்றதுக்கே இவ்வளவு பாட்டு. அப்ப அந்த பதிகத்துக்கு வர்றதுக்கு எவ்வளவு பாட்டு எடுத்துட்டு பாருங்க. அப்ப நாட்டு சிறப்பை சொல்லி, நகர சிறப்பை சொல்லி, இடத்தின் சிறப்பை சொல்லணும். இப்ப நாட்டு சிறப்பை இனி சொல்ல போகிற, அதாங்க சொன்னாரு, நிலவு தொண்டதம் கூட்டம் நிறைந்து உரை. அந்த நிறைந்து உரை, உரை என்பதற்கு நிலை பெற்றிருப்பது உரைந்துன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பால் இருக்குது, அதுக்கு உரை ஊற்றி வைக்கிறோங்கிறோம். அது உறைந்தால் தான் தயிராக இருக்கு. இப்போ பாலில் சலசலப்பாக இருப்பது தயிராகும் போது உறைந்து நிற்கிறதல்ல, ஒரு இடத்துல நிற்பது. அதுபோல இந்த அடியார்கள் ஒரு இடத்தில் உறைந்து இருக்கின்ற இடம் என்பதனால உரை அப்படிங்கிற சொல்ல கொடுத்திருக்கிறார். எனவே அந்த உறைந்து இருக்கக்கூடிய குலவு, இந்த குலவு என்கிற சொல்லுக்கு நமக்கு கொண்டாடுதல்னு பேரு. அதான் குலாப்பத்து. மணிவாசர் வாக்குல சொல்லணும்னா குலாப்பத்துக்கு 10 பாட்டு பாடிக்கிறார். எப்படி கொண்டாடுவது, திருவாசகம் எடுத்து வச்சு குலாப்பத்து படிச்சீங்கன்னா எப்படி கொண்டாடுவதுன்னு தெரிஞ்சுக்கலாம். எனவே குலாவு அப்படிங்கிற வகையில குலவு தன் புனல், தன் குளிர்ச்சி, புனல் அங்க குளிர்ந்த நீர், நாடு. சோழ நாடுன்னு சொல்றீங்க, தன் புனல் நாடு.
அப்ப சோழ நாட்டுக்கு ஒரு பேரு புனல் நாடு என்று பெயர். அந்த புனலுக்கு ஒரு அடை கொடுத்தாரு, குளிர்ந்த புனல். தன் புனல் நாட்டு அணி கூறுவான். இந்த நாட்டினுடைய சோழ நாட்டினுடைய அழகை நான் சொல்ல தொடங்குகிறேன் என்று திருக்கைலாய சிறப்பை நமக்கு நிறைவு செய்கின்றார். எனவே இந்த வகையில் நமக்கு இப்ப நாம நினைத்து பாருங்க, நாம இங்கிருந்து கைலாயத்துக்கு போனோம், பெருமானை பார்க்கலாம். அப்படியே கூட்டிகிட்டே போனவர் என்ன பண்ணார், உபமுனிய மணி வரைக்கும் தானே காட்டினார். சிவபெருமான காட்டினாரா? காட்டல. ஓ கைலாயம் தெரியுதாயா? தெரியுது. தங்க கட்டியின் மீது அப்படியே வெந்நீர் படிந்திருப்பது போல தெரிஞ்சது. அண்ணல் வீட்டு இருக்க பெற்றது. காண ஓசை இருக்குது, வீணை ஓசை இருக்குது, பூதங்கள் இருக்கின்றன, எல்லாம் காட்டிக்கிட்டு அப்படியே கூட்டிட்டு போனா இந்த தேவர் முனிகளுடைய அஞ்சலி மாலை இருந்தது, கற்பக பூ மாலை இருந்தது, திருமால் இருந்தார், பிரமன் இருந்தார், இந்திரன் இருந்தாங்க. இவங்கெல்லாம் கடந்து போனா நந்தியம் பெருமான் இருந்தாரு. அதையும் கடந்து போனா உள்ளுக்குள்ள போனாங்க யோகிகளும் முனிவர்களும் அந்தர்களும் சூழ்ந்து இருந்தாங்க. உபமன்ய முனிவரை காட்டினாரு. இவரை பார்த்துக்குங்க ஐயான்னாரு. அப்படி பார்த்து கொண்டு இருக்க ஒரு ஒளிப்படம்பு வந்துச்சு. இது என்னங்க கூட்டனாரு? அந்த முனிவர்களுக்குரியவங்க எல்லாம் வியந்து பார்ப்பது போல நாமளும் அப்படி வியந்து பார்த்த உடனே அவரு இந்த முனிவர்கள் கேட்டாங்க, அந்த ஒளி யாருன்னு கேட்ட உடனே அவருக்கு சொன்னாரு, இப்ப நமக்கு நேரமா சிவருமால காட்டியிருக்கணும். இவ்வளவு தூரம் கைலாயம் கூட்டிட்டு போனவர், வாங்க அம்மையப்பரை பார்ப்போம், பார்த்துட்டு அப்புறம் மீதி எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அம்மையப்பரை அப்புறம் பார்த்துக்கலாங்க, நீங்க வாங்கிக்க போலாம் பாருங்க. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு அங்க போனோம்னா சேக்கிடார் கைலாயநாதனை காட்டாம திருப்பி சோழ நாடு கூட்டிட்டு வந்தார். என்னையா அங்க கூட்டிட்டு வந்தாரு? மெதுவா போறாங்க கைலாயம். நீங்க தான் நுட்பம் பண்ணி பார்த்தீங்கன்னா காரைக்கால் அம்மையை திருப்பி தான் அனுப்பிச்சார் தென்னாட்டுக்கு. அப்பர் பெருந்தகையை திருப்பி தாங்க தென்னாட்டுக்கு அனுப்பிச்சார். அது மாதிரி சேக்கிடார் இங்க வரலாற்றுல சிவபெருமானை காட்டிட்டு அதுக்கப்புறம் வரலாறு சொல்லி இருக்கலாம். ஒருவேளை இதெல்லாம் உள்ள கிடக்கையில இருந்திருக்குமோ தெரியல. பெருமக்கள் இருவரையே சாமி திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. ஆனா நாமளும் இவங்களை திருப்பி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு எங்க கூட்டிட்டு வந்தாருங்க. நம்ம அவ்வளவு தூரம் போன நம்மள மீண்டும் சோழ நாட்டுக்கு கூட்டிட்டு வர. இப்ப நாம இப்ப நம்ம ஊர்ல இருந்து சோழ நாட்டுக்கு போலீங்க, திருக்கைலாயத்துக்கு போன நாம அங்கிருந்து சோழ நாட்டுக்கு வரப்ப சோழ நாடு எப்படி இருக்கிறது என்பதை 35 பாடல்கள்ல சேக்கிழார் காட்டுகிறார். எனவே நாம் இரண்டாவது பகுதி, அதாவது திருமலை சிறப்பு என்கிற முதற் பகுதியை கடந்து சோழ நாட்டினுடைய சிறப்பு, இதுக்கு பேரே திருநாட்டு சிறப்பு. சோழ நாடுன்னு சொல்லல, திருநாட்டு சிறப்பு. இப்ப திருநாடுன்னா எது திருநாடு? சோழ நாடு தாங்க திருநாடு. எவ்வளவு பெரிய அந்த உண்மை என்பதை காட்டுகிறார் பாருங்க. பாட்டியல் தமிழ் உரை பயின்ற எல்லையுள் கோட்டுயர் பணி வரை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர் புலி சோழர் காவிரி நாட்டு இயல்பு அதனை யான் நவிழல் புற்றனன் சொல்றாரு. இந்த நாட்டு சிறப்பை நான் சொல்ல போகிறேன். பாட்டியல் தமிழ் உரை பயின்ற எல்லையுள், நம்முடைய சங்க இலக்கியம் முதலான நூல்கள்ல தமிழகம் என்பது எதுவரைனா வேங்கடம் முதல் குமரி வரை என்று சொல்லப்படுகிறது. வேங்கடம் முதல் குமரி வரை அப்படி பறந்திருக்கக்கூடிய அந்த எல்லையாகிய பரப்பினுள் இப்ப இன்று இருக்கக்கூடிய நம்ம சொல்வது போல ஆந்திரமோ அல்லது கர்நாடகமோ அல்லது நம்ம சொல்லக்கூடிய கேரளமோலாம் இல்லை. அன்னைக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து பண்டை தமிழகம் என்ற பரப்பாக இருந்தது. எனவே சோழ பேரரசு பாண்டிய பேரரசு என்ற வகையில் இருந்ததுனால பாட்டியல் தமிழுரை சங்க நூல்களிலே சொல்லப்படுகிற தமிழகம் என்று சொல்லப்படுகிற எல்லை எதுவோ அந்த எல்லையுள் பயின்ற எல்லையுள் கோட்டுயர் அந்த எல்லைக்குள் இருந்து இமயமலை வரை சென்று அந்த சொல்ற கோட்டுயர் பனி வரை குன்றின் உச்சியில், கோட்டுயர் பனி வரை இமயமலையினுடைய உச்சியிலே சென்று தங்களுடைய கொடியை நிலைநாட்டியவர்கள் சோழ பேரரசர்கள். எனவே அந்த எதை நாட்டினாங்க அவங்களுடைய கொடி சொல்ற புலி. எத்தகைய புலி அப்படின்னு கேட்டா சொல்ற சூட்டிய வளர் புலி சோழர். எனவே அந்த வகையில் இங்கே சொல்லும் பொழுது அந்த சோழருடைய இயல்பாக சொல்லுகிறார். எனவே வடநாடு வரை சென்று அப்ப நீங்க நினைத்து பாருங்க, அவங்க சோழ பேரரசு என்று எடுத்துக்கொண்டா ஒரு காலத்தில்
இமயமலை வரை அவங்க ஆட்சியில் இருந்திருக்கிறார். இமயம், அதுக்கப்புறம் ராசராசன், ராசேந்திரன் இவங்கெல்லாம் வரும்போது இந்தியாவை கடந்து போயிட்டாங்க. அவங்க இன்னும் அந்த பக்கம் அவங்க கடாரம் வரை போயிருக்கிறாங்கன்னு வரலாற்றை பார்க்கிறோம். ஆனா நம்முடைய சங்க இலக்கிய அமைப்புல வைத்து காட்டும் பொழுது இந்தியாவையே தமிழர்கள் ஆண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்ல வண்ணமாக இமயமலையின் உச்சியில் புலிக்குடியை நிலைநாட்டி அத்துணை பேரரசுகளையும் தங்களுடைய அரசுக்கு கீழ் கொண்டு வந்திருக்கிறார்கள் சோழர்கள் என்று சொன்னார். எத்தகைய வீரம் மிக்கவர்களாக வளம் மிக்கவராக அவங்க இருப்பாங்கன்னு பார்த்துக்கிறோம். அதாக சொன்னாரு, சூட்டிய வளர் புலி சோழர். எனவே புலிக்கொடியை சூட்டிய வளர் சோழர். இந்த வளவர் என்று சோழருக்கு ஒரு பேர் உண்டுங்க. அதாவது நீர் வளம், நிலத்தின் வளம் இவற்றையெல்லாம் பெற்றவர்கள் என்பதனால சோழர்களுக்கு வளவர் என்று பெயர். நமக்கு மங்கையர்க்கரசியார் சொல்வார், மங்கையர்க்கு அரசி வளவரோன் பாவை. சோழருடைய சிறப்பு பெயர் வளவர் என்பது. செம்பியர் என்று ஒரு பேர் உண்டு, வளவர் என்ற ஒரு பேர். இதெல்லாம் காரண பெயர்கள் தான். அது இங்க வளர் புலி சோழர் காவிரி நாடு சொல்லும் போது என்ன சொல்றாரு, காவிரி நாட்டு இயல்பு. அது காவிரி நாடு அல்ல, சோழர் காவிரி. காவிரியே கொண்டது சோழருடைய காவிரிங்க. அது பிறந்த இடம் ஒன்றாக இருந்தாலும் அந்த பெருமை அனைத்தும் சோழ நாட்டுக்கே கிடைத்ததுனால அந்த காவிரியை சோழர் காவிரி. சேக்கிழர் எப்படி உரிமை காட்டுறாங்க, சோழர் காவிரி. அந்த காவிரி நாட்டு இயல்பு, சோழ நாட்டு இயல்பு நான் சொல்லல, காவிரி நாட்டு இயல்பு. முன்ன சொன்னாங்க நீர் நாடு அப்படின்னு சொன்னார், தன் புனல் நாடுனார். அப்ப சோழ நாட்டை நீர் நாடு என்றும் புனல் நாடு என்றும் காவிரி நாடு என்றும் சொல்ற வழக்கம் இருந்தது. எனவே அத்தனை பெருமையும் உண்டு. அதனால நீர் நாடு என்றும் புனல் நாடு என்றும் காவிரி நாடு என்றும் சொல்லப்பெறுகிற சோழ நாட்டு இயல்பினை நான் சொல்ல தொடங்குகிறேன் அப்படிங்கிறார். இயல்வதனை யான் நவிழல் உற்றனன் நான் இப்பொழுது சொல்ல தொடங்குகிறேன் என்று சொல்ல. ஆதி மாதவ முனி அகத்தியன் தரு பூத நீர் கமண்டலம் பொழிந்த காவிரி மாதர் மண் மடந்தை பொன் மார்பில் தவழ்ந்தது ஓர் ஓத நீர் நித்தில தாமம் ஒக்குமால். இந்த காவிரியினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்றால் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, இதுக்கு ஒரு வரலாறு நம்முடைய புராணங்கள்ல ஒரு வரலாறு உண்டு. அகத்திய முனியானவர் கைலாயத்தை சென்றவர் திரும்பி அங்கிருந்து வரும் பொழுது தன்னுடைய கமண்டலத்தில் கங்கை நீரை எடுத்துக்கொண்டு வந்தார். எனவே அப்படி வருகின்ற வழியில நாளும் அவருடைய இந்த அனுஷ்டானம் முதலானவற்றை செய்வதற்காக கமண்டலத்தை ஒரு இடத்துல வைத்துவிட்டு வழிபாட்டுக்கு செல்லும் பொழுது இந்த பகுதிகள் வறண்டிருந்த காரணத்தினால் அவங்க பலகாலம் விநாயகரை வேண்டி நிற்க அவர் காக வடிவில வந்து அந்த கமண்டலத்தை கவிழ்த்து விட அதிலிருந்து விரிந்ததனால அதுக்கு காவிரி என்று பெயர். காக்கையினால் விரிந்தது காவிரி. இது புராண பெயர். புராணங்கள்ல இப்படி சொல்லப்படுகிற வரலாறு. அந்த புராணத்தை சேக்கிழார் அப்படி எடுத்துக்கொண்டார். பாருங்க, ஆதி மாதவ முனி, முனிவர்களில் ஆதி முனி மாதவ முனி. அகத்தியருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. என்ன தனிச்சிறப்பு? அவருக்கு உங்க புராணம் படித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், இறைவனுக்கு திருக்கல்யாணம், எல்லாரும் அங்க இருந்தாங்களாம். இந்த மண் சமமாகாம இருக்குது, அதனால என்ன பண்றாங்க, நீ ஒரு ஆள் போப்பா போது சமமாயினா அவர் கீழே அனுப்பிச்சாராம். எனவே வடக்கு முழுக்க கீழே நிற்க, தெற்கு ஓங்கி நிற்பது சமப்படுத்தணுங்கிறதுக்காக அவரை மட்டும் கீழே அனுப்பினாராம். எனவே சமமா நின்றதான். அப்ப அத்துணை முனிவர்களும் பெருமானும் பெருமாட்டியும் பூதகணம் எல்லாம் நின்ற பொழுது இவர் ஒரு ஆள் இங்க வந்து நின்னாராம், சமமாயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆள் நினைச்சு பாருங்க. அதனால ஆதி மா முனி, ஆக தவ முனி. எனவே ஆதி மாதவ முனி யார்? அகத்தியன். அந்த அகத்தியன் தரு பூதநீர் கமண்டலம், அவர் கையில வச்சிருந்த கமண்டலம் அது கவிழ்ந்ததனால், பொழிந்த காக்கையினால் விரிந்ததனால் காவிரி என்று சொல்லப்பெறுவது. எனவே காவிரி இந்த சோழ நாட்டுக்குள்ள அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த காவிரியை பார்க்கணும் அப்படின்னா என்ன சொல்றாரு அழகுனா,
மாதர் மண் மடந்தை. அதாவது மண், இந்த மண்ணுக்கு ஒரு அடை கொடுத்தாங்க. மாதர் மண். மாதர் என்ற சொல்லுக்கு அழகுன்னு அர்த்தம். மாதர் பிறை கண்ணியானை. மாதர் பிறை கண்ணியானை தேவாரம், அப்பருடைய தேவாரம். மாதர் என்ற சொல்லுக்கு அழகுன்னு பொருள். எனவே அழகு வாய்ந்த மண்ணுக்கு மாதர் மண் மடந்தை. மண்ணை ஒரு பெண்ணாக காட்டினால் அந்த பெண்ணினுடைய பொன் மார்பில், அவருடைய அந்த பொன் என்பதுக்கு அழகுன்னு ஒரு பொருள் இருக்குதுங்க, தங்கம் ஒரு பொருள் இருக்கிறது. நல்லா நான் நினைவு வைத்துங்க. பொன் அப்படின்னு சொன்னா அழகுன்னு ஒரு பொருள் உண்டு, பொன்னையே குறிப்பதும் உண்டு. இப்ப இந்த அழகு வாய்ந்த பெண்ணாகிய அவளுடைய மார்பில், அந்த அழகு வாய்ந்த மார்பில் தாழ்ந்தது நிற்கக்கூடிய மாலை. என்ன மாலை? முத்து மாலை. ஆக இந்த மண் என்கிற பெண் தன் கழுத்தில் ஒரு ஆபரணமாக முத்து மாலை அணிந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது இந்த காவிரியும் இந்த மண்ணும். ஆக ஒரு பெண், அழகு வாய்ந்த பெண் தன் மார்பில் அந்த அணிகலனை முத்து மாலை அணிந்திருப்பது போல நிலம் என்கிற பெண் தன் பொன் மார்பில் அணிந்திருக்கின்ற முத்து மாலைதான் காவிரி. இதோட என்ன நயம் இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்முடைய வரலாறுகள் அனைத்துமே மண்ணை பெண்ணாக சொல்லுகிற வழக்கம். எனவே இங்க மண் மடந்தை அப்படின்ட்டார், பெண்ணை சொல்லிட்டார், மண்ணை பெண்ணு சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய மார்பு என்று வரும்பொழுது பொன் மார்புன்னு சொன்னார். நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சீங்கன்னா மண்ணுக்குரிய நிறம் பொன்னிறம். பாருங்க, சைவ சித்தாந்தம் உள்ள ஊடுருவிச்சு பாருங்க. அது மண்ணுக்குரிய நிறம் பொன், நீருக்குரிய நிறம் வெண்மை. எனவே முத்து மாலை, மண்ணின் மீது முத்து மாலையாக இருக்கிறது. எனவே மண்ணும் அந்த நீரும் இருப்பது சேக்கிழார் மேல இருந்து சேட்டலைட் இருந்து பார்க்கணும். இந்த காட்சி நீங்க பார்க்கணும்னா, ஏன் மண் என்கின்ற மடந்தையினுடைய மார்பில் அதனுடைய குடகிலிருந்து வந்து அப்படியே கீழே இறங்கி அப்படியே போய் அங்க போய் காவிரி கடல்ல போய் கலக்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வலை அப்படியே இருப்பதை பார்க்கலாங்க. நீங்க ஒண்ணு வேணாம், முந்தைய தமிழக வரைபடம் எடுத்து பாருங்க. அது தோன்றுகிற இடத்துல இருந்து கடல்ல போற வரைக்கும் நேரா போகலைங்க, அப்படி மேல இருந்து அப்படி கீழே இறங்கி அப்படி மேல போய் சேர்ந்திருக்கிறத பார்க்கலாம். ஆக ஒரு முத்து மாலை போல எந்த சேட்டலைட் பார்த்தாலும் சேக்கிடாது. இன்னைக்கு நாம சேட்டலைட் வச்சு பார்க்கிறோம், இதுதான் அப்படின்னு பார்த்து நம்ம சொல்ல முடிகிறது. அப்ப என்னன்னா, அவர்கள் அருளால் இவற்றை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார்கள். எனவே இவை வெறும் எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி என்று சொல்லக்கூடிய இலக்கண வகையால் அமைந்த பாட்டு மட்டுமல்லங்க, அருளால் பாடப்பட்டவை. அருள் இல்லாம இதை நம்ம சொல்வதற்கு வாய்ப்பு இல்லை. இப்படி ஒரு காட்சி, இந்த மண்ணுக்கு இது அழகான முத்து மாலை அப்படின்னா முத்து மாலை போலவே இது இருக்கிறது என்பதை இன்றைய பூகோள அமைப்பு காட்டுகிறது. சேக்கிழார் நமக்கு அன்றே அதை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை பார்ப்போம். எனவே மண் மடந்தையின் பொன் மார்பில் தாழ்ந்தது ஓர். தாழ்தல் என்ற சொல்லுக்கு விரும்புதல்னு ஒரு பொருள் உண்டுங்க, விரும்புதல். எனவே இந்த காவிரி அங்கிருந்து இறங்கி வந்தது. தாழ்தல் இறங்குதல் ஒரு பொருள், விரும்புதல் என்று பொருள். எனவே விரும்பி இருக்கக்கூடியதாகிய இந்த ஆறு என்பதை காட்டுகிறது. எனவே ஓதா நீர் நித்தில தாமம் ஒக்குமான். நித்திலம் முத்து, முத்துக்கு நித்திலன் பேர். ஆக முத்து மாலையை போல் தாமம், மாலைக்கு தாமம் என்று பெயர். பொச்சுணத்துல பார்த்தீங்கன்னா இந்த சொல்ல அப்படியே முத்துனல் தாமம் பூ மாலையை தூக்கி, மணிவாசர் முத்துனல் தாமம் பூ மாலையை தூக்கி. எனவே நித்தில தாமம் அப்படின்ட்டார். அது முத்து மாலைனாரு, நித்தில தாமம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அவ்வாறு இருக்கிறார். செய்யமால் வரை பயில் தலைமை சான்றது செய்ய பூ மகட்கு நல் செவிலி போன்றது வையகம் பல்லுயிர் வளர்ந்து நாள் தொறும் உய்யவி சுரந்து அழித்து ஊட்டும் நீரது. இந்த பாட்டுல சொல்றாரு, இந்த காவிரி பிறக்கின்ற இடம் செய்யமால் வரை. வரைனா மலை, மால் வரை பெரிய மலை தொடர். என்ன மலை அங்கிட்ட? செய்ய.
இன்னைக்கு நம்ம அந்த மலையை குடகு மலை என்று சொல்லுகிறோம். எனவே குடகு மலையில இது தோன்றுகிறது. செய்யமால் வரை பயில் தலைமை சார்ந்தது. அந்த குடகு மலையின் உச்சியில இந்த காவிரி பிறக்கிறது. எனவே அப்படி அங்க பிறந்து இந்த மண்ணுக்கு எது சோழ நாட்டுக்கு வருகிறது. செய்ய பூமகட்கு இந்த மண் என்கிற மகள் முன்ன சொன்னார் இல்லைங்களா, மாதர் மண் மடந்தை. ஆக இந்த பெண் ஆகிய நிலம் என்று சொல்லக்கூடிய நிலமகளுக்கு இந்த காவிரி எத்தகையது தெரியுமா? செவிலித்தாய் போன்றது. ஆக மண் மடந்தையை வளர்க்கின்ற செவிலித்தாய் இந்த காவிரி. எனவே இந்த காவிரியை சொல்லும்போது பூ மகட்கு நல் செவிலி. செவிலின்னு சொன்னா போதும், அதான் அதுக்கு ஒரு அடை கொடுத்தார், நல்ல செவிலித்தாய். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நீங்க நிறைய காட்சிகள் பார்க்கலாம். நமக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தை பாதுகாப்பதற்காக ஒரு ஆள் வச்சிருப்போம். அவங்க பழைய காலங்கள்ல இலக்கியங்கள்ல அந்த செவிலித்தாய்க்குன்னு பெரும் இடம் உண்டுங்க. நீங்க காப்பியங்கள் சங்க இலக்கியம் படிச்சீங்கன்னா அந்த தலைவன் கூற்று, தலைவி கூற்று, அதுபோல செவிலித்தாயின் கூற்று அப்படின்னா வைத்து நிறைய பாடல் உண்டு. அந்த செவிலித்தாய் பற்றிய சிறப்புகள் நிறைய சொல்லப்படுவது சங்க இலக்கியங்கள்ல உண்டு. ஆக இன்னைக்கு நாம பொதுவா வைத்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க ஒரு குழந்தை பாதுகாப்புக்கு ஒரு நபர் வச்சிருக்கிறோம் அப்படின்னா நாம இருக்கும்போது பாதுகாப்பு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம தலை காணாம போச்சுன்னா பாதுகாப்பு வேற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. நாம இருக்கும்போது கண்ணே மணியே பொண்ணேம்பாங்க, அந்த சனியை நம்ம உசரம் வாங்கிட்டு இருக்குது வேற, சாப்பிடையா இல்லையா நீ அப்படின்னு போட்டு அந்த குழந்தை மிரட்டிருப்பாங்க. நாம வந்து தங்கம் நானும் கொடுத்து பார்க்கணுமா சாப்பிட மாட்டேங்குதுமா அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நாம என்ன சொல்றதால நம்ம நான் பாதுகாத்து பாருன்னா என்ன கேமராலாம் வச்சு பார்த்துக்கிற நீ எப்படி மிரட்டுறியா இல்லையா பார்த்துக்கலாம்னு இன்னைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா அந்த குழந்தையை பார்க்கக்கூடிய தாயை செவிலி தாய் என்பது சங்க இலக்கியம் மிகச்சிறப்பாக போற்றி இருக்குதுங்க. நம்முடைய தமிழ் நூல்ல அந்த செவிலி தாய்க்கு நல்ல இடம் உண்டு. அப்ப தேவாரத்தில் நிறைய இடங்கள்ல அந்த செவிலி தாயை வைத்து பாடியிருப்பதையும் அகத்துறை பாடல்களை பார்க்கலாம். அதனால வெறும் செவிலின்னு சொல்லாம நல்ல செவிலி தாயிட்ட அந்த அடை கொடுத்தார். நீங்க இன்னைக்கு இருக்கிற செவிலித்தாய் போல நினைச்சுக்காதீங்க, நல்ல செவிலித்தாய், இந்த நிலமகளை வளர்க்கின்ற தாய், நல்ல செவிலித்தாயாக இருப்பவள் காவிரி. எது சோழ நாட்டை வளர்க்கின்ற அந்த தாய் என்று குறிப்பிடுறீங்க. காவிரியை சேக்கிழார் பெருமான் போற்றியது போல எந்த புலவரும் போற்றதை. நமக்கு தமிழ் கூறுகின்ற நல் உலகத்துல எத்தனையோ புலவர்கள் காவிரியை போற்றி இருக்கிறார்கள். ஆனால் சேக்கிழார் போற்றியதை போன்று யாரும் போற்றவில்லை, அவர்தான் போற்றி இருக்கிறார். அதனால இங்க சொன்னாரு பூ மகற்கு நல் செவிலி போன்றது. இந்த மண் மகளுக்கு இவள் தான் வளர்ப்பு தாய். அப்படி தாயாக இருந்து அவள் வளர்க்கிறாள். எப்படி வளர்க்கிறாள்? வையகம் பல்லுயிர் வளர்த்து, இந்த நாட்டில் எல்லா உயிர்களையும் அவள் வளர்த்து வருகிறாள். நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் உய்ய சொல்றாங்க, உய்யவே சுரந்து அழித்து ஊட்டும் நீரது. இந்த உய்ய சுரந்து அழித்து ஊட்டும் அப்படின்னு சொல்லியிருக்க பாருங்க. இதை அப்படியே பின்னாடி விரித்து சொல்ல போறார். உய்தல் உய்ய அப்படிங்கிற வகையில எடுத்து சொல்லும். இந்த நாள்தோறும் இந்த நீரானது சுரந்து அழித்து ஊட்டும் அப்படிங்கிறார். அப்படி ஊட்டுதற்கு இந்த வகையில பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக சொல்ல போறார். சுரந்து என்ற சொல்லுக்கு திறமனை போல, உய்யாவே என்று சொல்லும் பொழுது உமையை போல அப்படின்னு சொல்ல, அந்த ஊட்டுதல் உமையை போல. எனவே அவ்வாறு சுரந்து அதை அழித்து கங்கையை போல, ஊட்டுதல் உமையை போல, அதுபோல உய்யவே என்பது அடியார்களை போல. இங்க 4 சொல் இருக்குதுங்க. உய்யவே சுரந்து அழித்து ஊட்டும். அப்ப இந்த 4க்கும் 4 ஊமை சொல்ல போற. பின்னாடி வருகிற 4 பாடலும் அதை சொல்ல போகிறது. ஒரு பாடல் கங்கை பிரமனை போன்றது, 2வது பாட்டு கங்கை இந்த காவிரி பிரமனை போன்றது, 2வது பாடல் இந்த காவிரி கங்கையை போன்றது, 3வது பாடல் காவிரி உமையம்மை போன்றவள், காவிரி சிவனடியாரை போன்றது. அப்படி 4 ஊமை காட்ட போற. இந்த 4 ஊமை காட்டக்கூடியதுக்கு ஒரே பாடலை வைத்து உய்யவே சுரந்து அழித்து ஊட்டும். இப்ப இந்த 4 குறிக்க போகிறது. எனவே சுரந்து என்பது பிரமனை குறிக்கக்கூடிய சொல்.
அடுத்தது அந்த அழித்து கங்கையை குறிப்பது, அடுத்தது ஊட்டுதல் உமையம்மையை குறிப்பது, உய்யவே என்பது அடியாரை குறிப்பது. இந்த நாளை எப்படி சொல்ல போறார் என்பதை 4 பாடல் பாருங்க. மாலின் உந்தி சுழி மலர் தன் மேல் வரும் சால்வினால், மாலின் உந்தி சுழி மலர் தன் மேல் வரும் மான் சால்வினால், பல் உயிர் தரு தன் மாண்பினால், கோல நற்குண்டிகை தாங்கும் கொள்கையினால், போலும் நான் முகனையும் பொன்னி மாநதி, பிரமனையும் இந்த பொன்னி, காவிரிக்கு ஒரு பேர் பொன்னின்னு பேரு, சோழ நாட்டுக்கு பொன்னி நாடு என்று பெயர். எனவே காவிரி நாட்டை பொன்னி நாடு என்று சொல்வதனால அந்த நதிக்கும் பொன்னி நதி என்று பெயர். அதனாலதான் ராசராசனுக்கு பொன்னியின் செல்வன் என்ற ஒரு பெயரும் வழங்கப்பெறுவதை நாம் பார்க்கிறோம். அதை சொல்றாரு. இப்ப இதுக்கு சிலேடைன்னு இலக்கணத்துல இது போலவே அது இருக்கிறது, அப்படி சொல்வது. இப்ப முதல்ல பிரமனை எடுத்து காட்டுகிறார். பிரமன் மால் என்று சொல்லக்கூடிய திருமாலினுடைய தொப்புள் கொடியிலிருந்து தோன்றியவன், உந்தி சுழியில் தோன்றியவன், இது பிரமன். சரி, உந்தி சுழியில தோன்றியது மட்டுமல்ல, அவர் கையில என்ன வச்சிருப்பாருன்னா கமண்டலம் வச்சிருப்பார். நீங்க பிரம்மனுடைய வடிவத்தை காணணும்னா சிவாலயத்துக்கு போனீங்கன்னா அந்த கோமுகம் என்கிற இடத்துல, நீர் விழுகிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அபிஷேக தீர்த்தம் விழுகிற இடத்துல அப்படி வடக்கு நோக்கி நின்ற நிலையில் இருப்பாரு. கையில ஒரு கமண்டலம் இருக்கும், 4 தலையோடு கமண்டலம் உடையவராக நிற்பார். எனவே கமண்டலம் தன் கையில் வைத்திருப்பவர், அந்த கமண்டலம் அவர் கையில உண்டு. அதுக்கப்புறம் இவர் மாலின் உந்தி சுழியில் தோன்றியவர். அதுக்கப்புறம் இவர் கையில கமண்டலம் உண்டு. இவருடைய வேலை என்ன அப்படின்னா உயிர்களை படைப்பது. அப்ப சுழியில் தோன்றிய சால்பு, எல்லா உயிரையும் படைக்கக்கூடிய மாண்பு, தன் கையில கமண்டலத்தை ஏந்தி இருக்கக்கூடிய கொள்கை, இந்த 3ம் இருக்குது. அதனால என்ன சால்வினால், மாண்பினால், கொள்கையினால். இப்ப காவிரிக்குரிய சால்வு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குடகு என்கிற மலையில அதன் உச்சியில இது தோன்றும் போது சுழித்து கொண்டு தாங்க வெளிப்படும். ஊற்று நீர் வெளிப்படுகிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த தொப்புள் எப்படி இருக்குதோ அது போல அந்த சுழன்று தான் அந்த நீர் வெளிப்படும் அதுல ஊற்றிலிருந்து. எனவே அது மாலுடைய உந்தி சுழியை போல குடகனுடைய அந்த உந்தி சுழியாகி சுழியில் தோன்றுவது, மாலினுடைய சுழியில் தோன்றுவது பிரமன், குடகினுடைய சுழியில் தோன்றுவது காவிரி. எனவே இதுவும் சுழிதான், அதுவும் சுழிதான். இது சால்பு. மாண்பு என்ன அப்படின்னா பிரமன் செய்கின்ற தொழில் படைத்தல் என்கிற தொழில். காவிரி இந்த சோழ நாட்டுக்கு வந்தாதான் உழவு என்கிற படைத்தல் தொழிலே நடக்கும், இல்லைன்னா படைத்தலே இல்லை. எனவே உழவுக்கு இன்றியமையாததாகிய அந்த நீர் இந்த காவிரி தான் போய் பயன் தருவதனால பிரமன் எல்லா உயிரையும் படைப்பது போல இந்த காவிரியும் எல்லா உயிர்களும், எது இலை கொடி பூ மரம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் படைப்பதற்கு, அவை உருவாவதற்கு இந்த காவிரி இன்றியமையாதது என்பதனால படைத்தல் தொழில் காரணமாக மாண்டினால் அப்படின்னார். அதுக்கப்புறம் இங்க பிரமன் கமண்டலம் வைத்திருப்பார். இது கமண்டலத்திலிருந்து வந்தது. அவன் கையில் கமண்டலத்துல நீர் உண்டு. அந்த இது காவிரி என்பது கமண்டலத்திலிருந்து வந்தது. எனவே அதனால இங்க சொன்னாரு கொள்கையினால் என்று குறித்திருக்கிறார். எனவே சால்பு, மாண்பு, கொள்கை இந்த 3ஐயும் வைத்து பார்ப்பதனால நான்முகனுக்கும் காவிரிக்கும் வேறுபாடு இல்லை. இந்த பார்த்து சொல்லிட்டார். நீ அடுத்தது காவிரிக்கும் கங்கைக்கும் வேறுபாடு இல்லை சொல்றார் பாருங்க. திங்கள் சூடிய முடிச்சிகரத்து உச்சியில் பொங்கு வெண்தலை நுரை பொருது போதலால் எங்கள் நாயகன் முடிமிசை நின்று இழி கங்கையாம் பொன்னியாம் கன்னி நித்தமே. இந்த கங்கையும் காவிரியும் ஒன்று எந்த வகையில அப்படின்னு கேட்டா, திங்கள் சூடிய, அதாவது இப்ப சிவபெருமானுடைய சடை, இந்த சடை எப்படி இருக்கும், தலைக்கு மேல ஒரு அப்படியே உயர்ந்து இருக்கக்கூடிய சடை. அந்த சடையில பெருமான் வெண்பிறை சூடி இருக்கிறார். திங்கள் சூடிய முடிச்சிகரம்,
பெருமானுக்கு சிகையே முடி, அதனால அவனுக்கு சந்தர சேகரன்னு பேரு. சேகரன் அப்படின்னா முடியையே, அதாவது சடையே மகுடமாக கொண்டவர், சடா மகுடம் அப்படின்னு சொல்லுவது, சடையே மகுடம். எனவே அந்த வகையில் ஏனையோருக்கெல்லாம் தனித்தனியா மகுடம் உண்டு. திருமால் எடுத்துக்கொண்டா தலையில தனியா கிரீடம் உண்டு, இந்திரன் எடுத்துக்கொண்டா தலையில கிரீடம் தனியா உண்டு. இப்படி எல்லா கடவுளருக்கும் தலையில பார்த்தீங்கன்னா தனித்தனியா ஒரு மகுடம் இருக்கும். சிவபெருமானுக்கு அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லையே. ஏன் இல்லை அப்படின்னா, ஏன் அவருக்கு ஒண்ணும் இல்லை, இவருக்கு சடையே மகுடம் என்று பொருள். இதுல இன்னொரு கருத்து என்ன தெரியுங்களா, இந்த மகுடம்னா யாராவது ஒருத்தர் சூட்டணும் இல்லைங்களா. இப்ப இவர் முடி சூட்டப்படுகிறதா, சூட்டுனாவே இறக்கணும், வச்சா எடுப்பாங்களா இல்லையா. இன்னைக்கு இவர் தகுதி உடையவர் என்று இவருக்கு முடிசூட்டுகிறோம் என்று சொன்னா, அடுத்த ஒரு ஆள் தகுதியால் வளர்ந்த உடனே சார் நீங்க அந்த மகுடத்தை கொடுங்க, ஏன் அடுத்த ஆள் வந்துட்டாரு அவருக்கு கொடுக்கணும் அப்படி இவர் பதவி ஏற்றார்னா இறங்கித்தானே ஆகணும். அவர் சூடினார் என்று சொன்னா கலட்டி தான் ஆகணும். எனவே இவங்களுக்கு எல்லாம் வச்சு வச்சு எடுக்கலாம், யார் வேணாலும் அதுக்கு வருவாங்க. இவருக்கு அந்த மாதிரி வைக்கிறதுக்கும் ஆளுக்குள்ள எடுக்கிறதுக்கும் ஆள். ஏன் அவருக்கு சடையே மகுடம் என்பதனால அந்த மகுடம் என்பது அந்த உச்சத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்பது அவனுக்கு இயல்பாலே அமைந்திருப்பது. எனவே மற்றவருக்கெல்லாம் தனித்தனி அழகு பொருள் சூட்டப்படுகிறது, இவனுக்கு முடியே அழகாக சூடியிருப்பது. எனவே சடாமுகுடமாக உடையவன். எனவே என்றும் தலைவனாக நிற்கக்கூடிய தன்மைக்கு சடை ஒரு எடுத்துக்காட்டு. அதுவே படித்து சொன்னா என்ன சொல்லுவான், உன் சாமி சடையன் அல்லவா அப்படிம்பாங்க. நீங்க படித்து சொன்னா அவன் சடையன் தான், ஆனா அதில் தான் பெருமை இருக்கிறது. இதாங்க நீங்க எதெல்லாம் படிச்சு, நீங்க அதாவது எப்படி சொல்றது, நீங்க என்னெல்லாம் படிச்சு சொன்னாலும் அது என் பெருமானுக்கு பெருமையை தருமே அன்றி அவனுக்கு ஒருபோதும் சிறுமையை தாராது. அது அவன் நீங்க எப்படி சொன்னீங்கன்னாலும் சரி, அதெல்லாம் நம்ம நூல்களில் விதந்து பாடி இருப்பதை பார்க்கிறோம். அதனால இங்க சொன்னாரு, திங்கள் சூடிய முடி சிகரத்து உச்சியில். இப்ப கங்கை எங்க இருக்குதுன்னு கேட்டா, சிவபெருமானுடைய சடை முடியாகிய அதனுடைய உச்சியில, அதுக்கு பக்கத்துல திங்கள் இருக்கிறது. எனவே மலை உச்சியாகிய சடையில் திங்கள் சூடிய இடத்துல இருக்கிறது. அதுல வெண்டலை வேற வச்சிருக்கிறார். இந்த சடையில என்ன வச்சிருக்கிறாரு அப்படின்னா, மண்டை ஓடு ஒண்ணு வேற தலையில வச்சிருக்கிறாரு. சாமி தலைமாலை வேற ஒண்ணு வச்சிருப்பாரு, தனியா ஒரு தலை வேற. ஏன் தலைமாலையில ஒரு தலைமாலை இருக்குமா இல்லையா, உருத்ராக்க மாலை இருக்குது, 54 மணி போட்டா அது ஒரு மணி தனியா இருக்கு, அதான் குருமணி அப்படிமா. அது மாதிரி தலைமாலைன்னு மாலை அணிஞ்சிருப்பாரு, தலைக்கெல்லாம் ஒரு தலையா ஒரு மாலை இருக்குது. அது மாதிரி தலை வெண்டலை ஒண்ணு இருக்குதான். இது திங்கள் இருக்கிறது, வெண்டலை இருக்கிறது, மலை உச்சியாக எது இருக்கிறது, சடை மகுடம் இருக்குது. எனவே நல்ல உயரமான மலை, அதுல திங்கள் ஒரு தலை இருக்குது. நல்லா அப்படி பார்த்தாரு, ஆமாயா இங்க வாங்க, அப்படியே காவிரின்னு இருக்கு பாருங்க. காவிரியில என்னையா இருக்குனாரு, குடகு என்கிற மலை உச்சி இருக்குதா, ஆமாங்க உச்சி இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரமா நின்று பாருங்க, சந்திரன் தெரியுதா, ஆமா சந்திரன் தெரியுதுங்க. ஏன் கிழக்குல மேற்குல வரும்போது சந்திரன் உதயமாகும் போது மலை உச்சியில திங்கள் தெரியுதா இல்லையா, ஆமாங்க தெரியுதுங்க. சரி, இந்த காவிரியை சுடித்து சுடித்து வரும்போது நுரைத்து கொண்டு வருங்க. அந்த நுரை எப்படி இருக்குமா, மண்டையோடு போல இருக்குதான். எனவே ஒன்னொன்னு வெள்ள வெள்ளையா அடுத்தடுத்து வந்துட்டான். இது தலைமாலை போல இருக்கிறது. எனவே இங்கும் என்ன இருக்கிறது, மலையாகிய அங்க சடை இருக்கிறது, இங்க மலை இருக்கிறது. அங்க திங்கள் சூடி இருக்கிறான், இங்கும் திங்கள் இருக்கிறது. அங்க மண்டையோடு இருக்கிறது, இங்க வெண் நுரை இருக்கிறது. எனவே கங்கையும் காவிரியும் போக்கும். இதான் ரெண்டுக்கும் ஒரு ஊமை சொல்றார். எனவே கங்கையும் காவிரியும் ஒக்கும் என்று காட்டியிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப நுட்பமான ஒன்று. சேக்கிழார் இந்த பாட்டுல கங்கையும் காவிரியும் இணைச்சிட்டார். அரசு தான் இணைக்காம இருக்கு, இந்திய அரசு இணைக்காம இருக்குது. நீங்க பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள், என்றாவது ஒரு நாள் இந்த வாக்கு பலிப்பதை அனுபவத்துல பார்த்து. ஏன்னா அன்னைக்கு நாம இருப்போமா இல்லையா தெரியல, ஆனால் என்றாவது ஒரு நாள் அந்த கங்கையை காவிரியில் இணைத்து கங்கையும் காவிரியும் ஒக்கும் என்கிற வாக்கு நிச்சயமாக பலித்தே தீரும். ஏன்னா இந்த வரிகள் மந்திர சொற்கள், இது மந்திரம், இது நிச்சயம் பொய்க்கவே பொய்க்காது. ஆக இது நம்ம காலம்தான் பதில் சொல்ல போகிறோம். இன்னைக்கு அவர் பாடி 800 ஆண்டு கடந்து வந்துட்டோம், இன்னும் நாம இணைக்கல. ஆனா என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக இணைக்கும் பொழுது, அடுத்த தலைமுறை வரும் பொழுது இந்த பெரிய புராணத்தை படிக்கும் போது, எங்கள் சேக்கிழார் அன்னைக்கே இணைத்து விட்டார் அப்படின்னு காட்டுகிற தன்மையை
அடுத்த தலைமுறை நிச்சயமாக உணரும் என்பதை மட்டும் நினைவில் கொண்டு இங்க வந்துருவோம். பாருங்க, அடுத்த பாட்டு சொல்றாரு, வண்ண நீள்வரை தர வந்த மேன்மையால், வண்ண நீள்வரை தந்த மேன்மையால், எண்ணில் பேர் அறங்களும் வளர்க்கும் ஈகையால், அண்ணல் பாகத்தை ஆளுடைய நாயகி உள் நெகிழ் கருணையும் ஒழுக்கம் போன்றது. இங்க என்ன பண்ணாரு, உமையம்மையும் காவிரியும் போக்கும். காவிரியை பார்க்கும்போது எப்படி பார்க்கிறாரு பாருங்க. முதல்ல பிரமனை போல தெரிஞ்சது, அதோட ஒரு படி மேல கங்கையை போல தெரிஞ்சது, அதை விட ஒரு மேல உமையம்மையை போல தெரிகிறது, அதை விட ஒரு மேல சிவனடியார போலவே இருக்குது. இது சேக்கிழார் எப்படி அனுபவிக்கிறார் பார்த்தீங்கன்னா தாங்க தெரியும். அந்த காவிரி அவ்வளவு சிறப்புக்குரியது. நான் சொன்னாரு, வண்ண நீள் வரை, வரைனா மலை, நீள் வரை தொடர்ச்சி மலைன்னு சொல்றீங்களா. இமயமலை என்பது தொடர்ச்சியாக இருக்கிற மலை. அதுபோல நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, குடகு எங்க இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்குதுதான் குடகு. எனவே தொடர்ச்சியுடைய மலை, அதுவும் தொடர்ச்சி மலை தான், இதுவும் தொடர்ச்சி மலை தான். அந்த மலையில் இருந்த ஒரு அரசன் இருந்தான், மலையத்துவசன் என்று அவனுக்கு பேர். அவனுடைய மகளாக அம்மை வந்தாங்க. எனவே உமையம்மைக்கு ஒரு பேரு மலைமகள் என்று பெயர். அவள் மலை மகள் என்று ஏன் பேருனா, மலையத்துவசன் மகள் என்பதனால மலைமகள். ஆக மலைமகள் என்று மலையில் தோன்றிய அரசனுக்கு மகளாக வந்து அவதரித்ததுனால மலைமகள். இந்த காவிரியும் மலையிலிருந்து தோன்றியவள் தான், இவளும் மலைமகள். அம்மை மட்டும்தான் மலைமகளா என்ன, அவள் இமயமலையின் மகள்னா இவள் குடகு மலையின் மகள். எனவே இருவரும் மலைமகள் தான். அதுக்கு அடுத்து என்ன சொன்னாரு, சரி அந்த அம்மா என்ன பண்ணாங்க உமையம்மை அப்படி கேட்டா, எண்ணில் பேர் அறங்கள், அந்த காஞ்சி மாநகர்ல வந்து அமர்ந்து 32 அறங்களை வளர்த்தவள் நம்முடைய அன்னை, வளர்த்து கொண்டிருப்பவள் நம்முடைய அன்னை. அதனால இறைவனிடத்தில் அவர் இருநாழி நெல் பெற்று 32 அறங்கள் வளர்க்கிறாள் என்பது காஞ்சி புராணத்தில் விரிவாக பாடப்பட்டிருக்கிறது. திருக்குறிப்பு தொண்டர் புராணத்துல சுருக்கமா காட்டப்பட்டிருக்கிறது. அவங்க கேட்ட வரமும் அறமும் சொல்லப்படுகிறது. 32 அறங்களை அன்னை வளர்க்கிறாள் என்பதனால அன்னைக்கு அறம் வளர்த்த நாயகி என்று பெயர். திருவையாறு இருக்கிற அன்னைக்கு அறம் வளர்த்த நாயகி என்ற பெயர் இருப்பதை பார்க்கும். அதனால எண்ணில் பேர் அறங்களும் வளர்க்கும் ஈகையா. எனவே இப்ப அவள் மலை தந்த மேன்மையும் அவள் அறத்தை வளர்க்கின்ற ஈகையினர். அது மாதிரி இந்த காவிரியும் குடகு மலையில் வந்ததனால் இவளும் மலைமகள் தான். இவள் சோழ நாட்டுக்கு போனாத்தான் அங்க அறமே நடக்கும். ஏன் இந்த காவிரி போனாத்தான் ஏன் நீரின்றி அமையாது உலகு, வள்ளுவருடைய வாக்கு. அது மட்டும் இல்லைங்க, சிறப்பொடு பூசனை செல்லாது. நீங்க நீர் போகலன்னா, நீங்க கோயில் வழிபாடு இல்லைன்னா வேள்வி இல்லை, வேள்வி இல்லைன்னா வானவர் முதலானதற்கு அவிர்வாகம் இல்லை. எனவே இந்த காவிரி சென்றால்தான் நிலத்தின் வளத்தின் காரணமாக பல்வேறு பொருள்கள் வளர்ந்து, நெல், கரும்பு, மஞ்சள் இப்படி எல்லாம் வளர்ந்து அவர்கள் அறத்தை செய்வதற்கு இவளே அடிப்படையாக இருக்கிறாள். எனவே பேர் அறங்கள் வளர்ப்பதற்கு இந்த காவிரி இன்றியமையாதது. எனவே உமையம்மையை போல அறத்தை வளர்ப்பதனால் அம்மையும் காவிரியும் ஒக்கும் அப்படின்னார். எனவே அதை பாருங்க, அண்ணல் பாகத்தை ஆளுடை நாயகி உமையம்மை உள் நெகிழ் கருணையின் ஒழுக்கம். அந்த சொல் பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு ஒழுகுதல் சொல்லுவான். அதாவது கருணை என்பது இடையறாது வரணுங்க, விட்டு விட்டு வருவதில்லை. விட்டு விட்டு வந்து அது பேர் சொட்டு நீர் பாசனம் இல்லைங்களா. சொட்டு நீர் பாசனம் வேறு, ஒழுகுதல் என்னதான் அப்படியே விடாது வருது. அது தைல ஒழுக்குன்னு சொல்லுவதுங்க. தைலதாரை அப்படின்னு சொல்லுவான். தைலதாரை எண்ணெய் எடுத்து மேல ஊத்துனீங்கன்னா அப்படியே கோடுதான் தெரியும். அது மாதிரி அன்னையின் நெஞ்சுக்குள்ள இருக்கக்கூடிய கருணை விட்டு விட்டு வருவதில்லை, விடாது வருகிற ஒழுக்கமா. அதாவது ஒழுக்கம் என்ற சொல்லுக்கு என்ன பண்ணுங்க, விடாது செய்தாதான் ஒழுக்கம். எதை ஒன்றை மேற்கொள்கிறீர்களோ அதை விடாது செய்யணும். நீங்க ஒரு உதாரணத்துக்கு, நான் காலையில 6 மணிக்கு எழுவேன்னா 6 மணிக்கு எப்போதும் எழுந்துட்டா அது ஒழுக்கம் பேரு.
அது விட்டு ஒரு நாளைக்கு 4, ஒரு நாளைக்கு 8, ஒரு நாளைக்கு 10 நாள் பேர் ஒழுக்கம் அல்ல. எனவே ஒரு செயல் சாப்பிடுவதற்கு முன்னால் இறைவனுக்கு ஒரு பூ வைத்து விட்டு சாப்பிடுவது அது ஒழுக்கம். ஏன் என்னானாலும் அதைத்தான் செய்ய. நீங்க எதை விடாது செய்கிறீர்களோ அதற்கு பேர் தான் ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்றார் வள்ளுவ பெருமான். அதனால இங்க கருணையின் ஒழுக்கம். உயிர்கள் உய்ய வேண்டும், உயிர்கள் உய்ய வேண்டும் என்று அந்த அன்னை கருணையை ஒழுக்குவது போல காவிரியும் தன் கருணையை ஒழுக்குவதனால் இந்த காவிரியும் உமையம்மையும் போக்கும் அப்படின்னார். எனவே உள்நிகழ் கருணையின் ஒழுக்கம், உள் நெஞ்சத்தில் ஏற்படுகிற அந்த கருணை. எனவே அந்த தாயாக நிற்பதனால் அவள் நெஞ்சம் உருகுகிறது. அவள் நெஞ்சம் உருகினால்தான் குழந்தைக்கு பால் கிடைக்கும். அது மாதிரி அந்த கருணை ஒழுக்கமானது இடையராது வருவதனால கங்கையும் இந்த காவிரியும் உமையம்மையும் போக்கும். அடுத்து சிவனடியாரும் காவிரியும் போக்கும். எது போல சொல்ற பாருங்க. வம்புலா மலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வார்க்கரை எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறஞ்சலின் ஈம் பொன்னி உம்பர் நாயகக்கு அன்பரும் போக்குமால். சிவனடியார்கள் அப்படின்னா யாரு கேட்டா, யாரெல்லாம் பூவும் நீரும் கொண்டு இறைவனை நாளும் வழிபாடு செய்கிறாங்க அவங்க அடியார். எங்க இருக்குது இலக்கணம்? பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கலம் நேயவனே. நீங்க அடியார் ஆகணும்னா என்ன பண்ணணும்? ஒரு பச்சிலையை பறிச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி சாமியை கும்பிட்டா நீங்க அடியார் தான். அவ்வளவுதான். பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார். அப்ப நீரு கொண்டா நின் அடியார். திருநீற்றை எடுத்து நெத்தில பூசினா அவங்க அடியார். அந்த பெருமானுடைய நிறுத்தர் கீதர் பாட்டு பாடி அவனை உள்ளத்தில் நினைந்து இப்படி ஒவ்வொரு படிநிலை சொல்லப்படுவது போல திருநீற்றை பூசினார் அவர் அடியார். பூவும் நீரும் கொண்டு பூசித்தா அவர் அடியாருங்க. நீரு கொண்டார் இடர்களையார், பூவும் நீரும் சுமக்கும் அடியார் இடர்களையார். அதனால இங்க சொன்னாரு, இந்த சிவனடியார்கள்லாம் காவிரியில போய் தண்ணீர் எடுத்து மலர் கொண்டு வந்து பெருமானுக்கு வார்த்து பூச்சுட்டி வணங்குறாங்க. எனவே சிவனடியார்கள் பூவும் நீரும் கொண்டு வணங்குவது போல எங்கள் காவிரி இருக்கிறாளே அவளும் வணங்குகிறார். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்மளுடைய அளவுல நீங்க பாருங்க, தமிழகத்துக்குள்ள நுழைகிற இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு தமிழகத்தில் நுழைகின்ற இடம், காவிரி நுழைகிற இடத்திலிருந்து பூம்புகார் வரை நீங்க பாருங்க, அந்த நதியின் கரையில தாங்க எண்ணில் சிவாலயம். அதுல பாடல் பெற்ற தலங்களை காட்டிலும் பாடல் பெறாத தலங்கள் நிறைய. நீங்க பாடல் பெற்ற தலங்கள் மிக குறைவு. நம்ம சொல்லக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம வடகரை தென்கரைன்னு பிரிக்கிறோம். அது கூட அந்த காவிரியை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி நிற்கக்கூடிய தலங்கள், காவிரி கரையிலேயே நிற்கக்கூடிய தலங்கள் அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையா நீங்க ரொம்ப சிரமப்படாம நீங்க பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க மேட்டூர் அணை, அதுக்குள்ள ஒரு சிவாலயம் இருக்கிறது, அணைக்குள்ள ஒரு சிவாலயம் இருக்கிறது. அந்த அணையிலிருந்து அப்படியே வரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க மேட்டூர் வந்து நீங்க பவானி வர வரைக்கும் பாருங்க, நெருஞ்சிப்பேட்டை, அம்மாப்பேட்டை அப்படின்னு ஒரு பேர் ஊர் இருக்குது. எல்லா ஊர்லயும் காவிரி கரையிலேயே சிவாலயம் இருக்கு. நெருஞ்சிப்பேட்டை எடுத்துட்டு ஒரு சிவாலயம் இருக்கிறது. அதுக்கப்புறம் அம்மாப்பேட்டை எடுத்தோம்னா அந்த காவிரி கரையிலேயே சிவாலயம் இருக்கிறது. எல்லாமே அந்த கரைக்குள்ளேயே இருக்குங்க. அதுபோல திருநனா பார்க்கிறோம், கொடுமுடி பார்க்கிறோம். கொடுமுடிக்கு திருநனாக்கு இடையில் நட்டாத்தீஸ்வரர் என்று ஒரு சிவாலயம் ஆத்துக்குள்ளேயே இருக்குது. ஆற்றுக்குள்ளேயே அந்த பெருமான் இருக்கிறார். அப்படியே அந்த கரையில பார்க்கும்போது பாடல் பெற்ற தலங்களும் பெறாத தலங்களும் நிறைய இருக்குது. இப்ப இன்னைக்கு நம்ம அணை முதலானவை கட்டி வைத்திருக்கிறதுனால தண்ணீர் வரவு குறைவாக இருக்குது. அன்னைக்கு எப்படி இருக்கும்? கரை புரண்டு ஓடி இருக்கிறது காவிரி. இரு பக்கமும் நல்ல உயர்ந்த மரங்கள், அடர்த்தியான மரங்கள் இருந்தன. அந்த மரங்கள் இருந்து பூக்கள் எல்லாம் அப்படியே விழுந்து கிடக்குங்களாம் தண்ணியில. அப்படியே அலை போல அந்த பூவை சுமந்து, அந்த நீர் அலை என்ன பூவை சுமந்துக்கிட்டு அப்படியே வருமா, போய் கரையில மோதும். அங்க ஒரு சிவலிங்கம் இருக்குமா, தண்ணியை ஊற்றி பூ அங்க அப்படியே நிற்குமா. எனவே சிவனடியார்கள் தண்ணீர் விட்டு பூ வைப்பது போல காவிரி தன் நீர்க்கரத்தால் திருமேனிக்கு அபிஷேகம் செய்து தான் சுமந்து கொண்டு வந்த மலர் அப்படியே அங்க வைப்பதனால இதுவும் வழிபாடு செய்கிறது. எனவே சிவனடியாரை போன்றது காவிரி. அப்ப நீங்க அந்த காவிரிக்கு இதை போன்ற சிறப்பை எந்த புலவர்களும் கொடுத்ததில்லை. அத்தகைய சிறப்பை 4 வகையாக சேக்கிழார் பெருந்தகை நமக்கு அமைத்து காட்டியிருக்கிறார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினாய்
ஒன்று காதலித்து உள்ளம் பொங்கிட மன்னுடார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவரம் சுரக்க அண்ணன் கொன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் மறை கடன்கள் பொங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் சென்னாருடைய சிவனே போற்றி ஏகம்பத்துரையந்தாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி அருள்தரும் பச்சை நாயகி அம்மை உடனாகிய அருள்மிகு பட்டிப்பெருமான் திருவடிகள் சிற்றம்பலம்.